திருச்சிற்றம்பலம். சிவாய நம. ஓம் நம சிவாய. குழுவினர் நடத்தும் திருவாசக வகுப்பு ஆரம்பமாகின்றன. ஐயா பவானி ஆரூரன் ஐயா அவர்களின் பாதங்களை வணங்கி கொண்டு, அகரன் திருவடிகளையும் வணங்கி கொண்டு, குருவருளும் திருவருளும் துணை நிற்க அனைத்து சிவனடியார்களின் பாதங்களையும் வணங்கி கொண்டு, ஆரூரன் அகரன் தம்பியை 2 வார்த்தைகள் சொல்லி தொடக்கி வைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன். நன்றி. முதலிலே எல்லாம் வல்ல திருவருளையும் குருவருளையும் மனமொழிமைகளினாலே பிரார்த்தனை செய்து கொண்டு, இந்த வகுப்பை எங்களுக்கு நடத்தி தருவதற்காக பவானியிலிருந்து, தமிழ்நாட்டின் பவானி என்னும் ஊரிலிருந்து திருநனாவுடையாருடைய பெருங்கருணையினாலே எங்களுக்கு இந்த திருவாசக வகுப்பினை நடத்தி வைப்பதற்காக எங்களுக்கு இந்த ஜூமினூடாக இணைந்து கொண்டிருக்கின்ற பவானி ஆரூரன் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்றுக் கொண்டு, அவருடைய பாதங்களையும் மனமொழிமைகளினாலே வணங்கி கொண்டு, அடுத்ததாக எங்களுக்கு இந்த இணைய வசதிகளை எல்லாம் செய்து தருகின்ற எங்களுடைய கமலாம்பிகை அம்மா அவர்களுடைய பாதங்களையும் மனமொழிமைகளினாலே வணங்கி கொண்டு, இன்றைய தினம் மாணிக்க வாசக பெருமான் அருளிய திருவாசகத்தினை தொடர்ச்சியாக 9வது வகுப்பிலே சிந்திப்பதற்கான ஒரு அரும்பாக்கியத்தை திருவருளங்களுக்கு கிட்டி தந்திருக்கின்றது. அந்த வகையிலே திருவருளுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு, இந்த வகுப்பினை ஆரம்பித்து வைப்பதற்காக பவானி ஆரூரன் ஐயா அவர்களை பணிந்திருக்கின்றோம். சிவா. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். என்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் கண்ணுருளாய் போற்றி, ஆடகமதுரை அரசே போற்றி, கூடல் இலங்கை குருமணி போற்றி, தென் தில்லை மஞ்சுமுள் நாடி போற்றி, இன்றணக்கார மதுவானை போற்றி, அண்ணாமலை அம்மன் போற்றி, கண்ணார முதற்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லிடம், நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை பெறச் செய்த நான்கர் பெற்றாள் எம் உயிர் துணையே. எழுதரு மறைவன் தேரார் எல்லில் தங்குள் பொழுதொரு காலத்து என்றும் பூசனை விடாது செய்து பொழுதகை தலை மீது ஏற துளும்பு கண்ணீருள் மூழ்கி அழுது அடியவர்க்கு அடிமை செய்தான். கைலாய பரம்பரையில் சிவஞான போதனை வெண்ணை பயில் தாய்மை மெய்கண்ட சன்னதிக்கு ஓர் மெய்ஞான வாகி பொய்லாரும் தொழில் திருவாவடு துறைவான் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மனகுடையூர் திருமரபு நெடோழி தழைகமாறு பேராயிரம் பரவிவானோருக்கும் தம்மானை திருவினாடியாக்கு என்றும் வாராத மந்திரமும் தந்திரமும் மருந்தும் ஆகி தீரானோ எதிர்த்தருளவல்லான் தன்னை திருபுறங்கள் தீயட தின் சிலை கை கொண்ட போரானை உள்ளிருக்கு வேடூரானை போற்றாதி ஆற்றனாள் போக்கிலேனே. அருள் தரும் கைகள் நாயகியுடன் அருள்மிகு வைத்தியநாத பெருமான் மரடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. எல்லாம் வல்ல இறைவனுடைய பேரருள் கருணையும் நல்ல பெருமக்களாக விளங்குகின்ற நாயன்மார்களுடைய குருவருடையும் முன்னிறுத்தி வணங்கி அழுது அடியடைந்த அன்பனாம் எம்பிரான் மணிவாசக பெருமானுடைய திருவடி தாமரைகளை மேல நினைந்து அவர் திருவாய் மறந்து அருளிய
திருவாசகம் என்னும் தேன் என்கின்ற ஞான நூலினுடைய இன்றைய சிந்தனையை கடல் கடந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சிவனடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளை மனம் மெய் மொழிகளாலே வணங்கி இணைப்பிலே இணைந்திருக்கக்கூடிய அனைத்து தொண்டர் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் வணங்கி கொண்டு 9ஆம் வகுப்பு என்று சொல்லக்கூடிய வண்ணமாக இந்த காணொளி காட்சியின் மூலமாக தொடர் சிந்தனையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த அருள் வழிபாட்டில் இன்றைய நாள் சிந்தனையை திருவருளும் குருவருளும் கூட்டுவிக்க அடியேன் சிந்திக்க முற்படுகின்றேன். சிவத்திரு ஆரூரன் நிறைவழி மாந்தர் திருமுறை திருமடம் திருநனா என்று தேவாரத்தில் போற்றக்கூடிய தற்காலத்திலே பவானி என்று வழங்கக்கூடிய திருத்தலத்திலே இருந்து அடியேன் சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அன்பர்களே, நம்ம கடந்த 8 வகுப்புகளாக திருவாசகத்தினுடைய நூல் பற்றிய செய்திகளையும் திருவாசகத்தை நமக்கு கொடுத்த திரு வாதவூரர் என்றும் திரு வாதவூரர் என்று சொல்லக்கூடிய பெருந்துரை வள்ளல் என்று போற்றக்கூடிய சிவபாத்தியன் என்றும் பெண்ணவன் பிரமராயன் என்று அரிமர்த்தன பாண்டியரால் போற்றப்பட்ட அழுது அடியடைந்த அன்பன் என்று அருளாளர்களால் வணங்கப்படுகின்ற மணிவாசக பெருமான் அருளி செய்த திருவாசகத்தை தொடர் சிந்தனையாக சிந்திக்கின்ற வாய்ப்பை பிள்ளையிலே அம்பலத்திலே ஆடுகின்ற அம்பலவான பெருமான் கருணையினால் தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த வகுப்பிலே நாம் பொல்லா வினையேன் புகழுமாறு ஒன்றறியேன் என்று நிறைவு செய்திருந்தோம். அது மணிவாசக பெருமானுடைய வார்த்தை மட்டுமல்ல, அடியனுடைய வார்த்தையாக அதை சொல்லி இன்றைய நாளை தொடங்குகிறேன். என்றால் மணிவாசக பெருமான் சொல்லியிருக்கிறார், இறைவனுடைய புகழை சொல்லுவதற்கு திருவருள் துணை நிற்க வேண்டும். திருவருளுக்கு பதிலாக வினை அமையுமானால் அவனுடைய பெருமையை சொல்ல வேண்டும் என்று நினைத்தாலும் சொல்லுவதற்கான சூழல் நமக்கு அமையாது. கேட்க வேண்டும் என்று நினைத்தாலும் கேட்பதற்கான சூழல் நமக்கு அமையாது. எனவே அத்தகைய சூழலையும் சொல்லையும் வழங்கிய இறைவனை வணங்கி எல்லா வினையேன் ஓழுமாறு ஒன்றறியேன் என்று மணிவாசக பெருமான் நிறைவு செய்ததை பார்க்கிறோம். அதனை தொடர்ந்து தொடர்ச்சியாக 26வது வரியிலே இருந்து 32வது வரி வரையில் அமைந்திருக்கக்கூடிய தொடர் உயிர்கள் எடுக்கின்ற பிறப்பினை பற்றி சொல்லக்கூடிய பகுதியாக அமைந்திருப்பது என்று பார்க்கிறோம். நம்முடைய சைவத்தில் தான் சமயங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது பல்வேறு சமயங்கள் இருந்தாலும் நம்முடைய அருளாளர்கள் போற்றுகின்ற சமயம் என்பது சைவ சமயம். அதை சொல்லுகின்ற பொழுது பெரியவர்கள் சொல்லுகிறார்கள், சைவத்தை விட மேலான ஒரு சமயம் இல்லை என்று காட்டுகிறார்கள். இப்படி சொல்வதனால என்ன தெரிகிறது என்று சொன்னால், சைவ சமயத்தின் மீது நமக்கு இருக்கின்ற அபிமானத்தினால் அப்படி சொல்லுகிறோமா என்று சொன்னால் அப்படி அமையாது. அதற்கு பதிலாக இறைவன், உயிர்கள், பாசம் என்று சொல்லக்கூடிய ஆணவம், கன்மம், மாயை என்று சொல்லக்கூடிய மூன்றினுடைய இயல்புகளை பற்றி சைவ சமயம் சொன்னதை போல வேறொரு சமயம் விரிவாகவும் ஆழமாகவும் உச்சத்திலே நின்று சொன்ன சமயம் வேறொன்றும் இல்லை. சில சமயங்கள் இறை கோட்பாடுகளை சொல்லுகிறது, ஆனால் உயிர்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது அந்த சமயம் முழுமையாக சொல்லவில்லை. அல்லது பதி பசு என்று சொல்லக்கூடிய இரண்டை பற்றி சொன்ன சமயங்கள் பாசம் என்று சொல்லக்கூடிய மலம் முதலானவற்றை எடுத்து சொல்லவில்லை. ஒன்றை பற்றினால் இரண்டை விடுக்கிறது, இரண்டை பற்றினால் ஒன்றை விடுகிறது. இப்படி மாறி மாறி வரக்கூடிய சமயங்களில் 3 கோட்பாடுகளையும் தெளிவர அனாதி காலம் தொட்டு இன்று வரை, இன்றைய தேதி வரை தெளிவாக சொல்லுகின்ற சமயம் சைவ சமயம் என்று சொல்லக்கூடிய நாம் வாழுகின்ற சமயம், நாம் வழிபடுகின்ற சமயம். இந்த சமயத்தில்தான் ஒரு உயிர் என்பது ஒரு பிறப்பிலே எடுக்கின்ற பாவ புண்ணியத்தின் வழியாக அமைவதில்லை. அது அனாதி காலம் தொட்டு ஆணவ மனத்தை பற்றிய அந்த நிலையிலே இருந்து இறைவனுடைய கருணையினால் தனு கரண புவன போகம் என்று சொல்லக்கூடிய 4 வகையான பிறப்பு வகையானவற்றில் ஆட்பட்டு ஒவ்வொரு பிறவிகளிலும் செய்யக்கூடிய விருப்பு வெறுப்பு காரணமாக நல்வினை தீவினை என்பது கண்மமாக அமைந்து அந்த கண்மமே கருமமாக கழிக்கும் பொருட்டாக பல பிறப்புகளை எடுக்கின்றது என்கின்ற பொழுது அந்த பிறப்புகள் எத்தகையது என்று சொல்லலாம்.
அல்லது எத்தனை வகையானது என்று சொல்லலாம் என்று பார்த்தால் மணிவாசக பெருமான் ஒரு பெரும் பட்டியலிட்டு காட்டுகிறார். சைவ சமயம் அதை ரொம்ப சுருக்கமாக சொல்லுகின்ற பொழுது 4 வகை தோற்றம், 7 வகை பிறப்பு, 84 100 யோனி பேதம் என்று காட்டப்படுகிறது. இதை திருவீழிமிழலை திருத்தலத்திலே நம்முடைய திருஞான சம்பந்த பெருமான் தேவாரத்திலே பாடுகின்ற பொழுது உரை சேரும் 84 100,000 யோனி பேதம் என்று திருவேழிமிழலையில் ஞானசம்பந்த பெருமான் பாடி காட்டுகிறார். இதுதான் சைவ சித்தாந்தத்தினுடைய கோட்பாடு. எனவே 4 வகை பிறப்பு, 4 வகை தோற்றம், 7 வகை பிறப்பு, 84 வகையான யோனி பேதம் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த பிறப்புகள் எப்படி அமைய பெற்றிருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது உலக சமயங்களில் பல சமயங்கள் பல பிறப்புகளை ஏற்றுக்கொள்வதே இல்லை. முற்பிறவி, அடுத்த பிறவி என்பதெல்லாம் ஏற்றுக்கொள்ளாத சமயங்கள் எல்லாம் இந்த உலகத்தில் இருக்கின்ற பொழுது பிறப்புகள் ஒன்றல்ல பல என்று பார்க்கின்ற பொழுது அதை பரிணாமம் என்று காட்டுகிறார்கள். ஒரு உயிர் தான் தோற்ற நிலையிலே இருந்து, தோற்ற நிலை என்பது அனாதி ஆணவத்திலே இருந்த நிலையிலிருந்து சுத்த நிலை என்று சொல்லக்கூடிய வீடு பேற்றை சென்று அடைகின்ற வரையில் பல பரிணாமங்களை இறைவனுடைய கருணையினால் அடைகிறது. அது நேற்று கேவலம், இன்று சகலம், நாளை சுத்தம் என்று சொல்லக்கூடிய நிலையும் ஒரு பரிணாமம் தான். அதே நேரத்துல உடம்பு எடுத்து வருகின்ற பொழுது ஓரறிவு முதலாக 6 அறிவு இருக்கின்ற உயிர் கூட்டங்களில் பல வகையான உடம்பின் வகைகளை பரிணாமமாக பெறுகிறது என்று பார்க்கிறோம். அவ்வாறு ஒரு பிறப்பை எடுத்தாலும் கூட அந்த பிறப்பிலும் கூட முட்டையில் இருப்பது, குழந்தை பருவத்தில் இருப்பது, வளர்ந்து வருவது, வயோதிகம் ஆவது, ஒரு கால எல்லையில் இறந்து விடுவது என்ற ஒரு பரிணாமத்தை அடைவதை பார்க்கிறோம். இது பிறப்பினுடைய உடம்பு வேறுபாட்டிலும் பரிணாமம் உண்டு, எடுத்த பிறப்பினுடைய உடம்பிலும் பரிணாமம் உண்டு, அந்த பிறப்பில் மனத்தினுடைய எண்ணத்திலும் பரிணாமங்கள் உண்டு, அறிவினுடைய வளர்ச்சி முதிர்ச்சியிலும் பரிணாமங்கள் உண்டு என்று பார்க்கின்றோம். மேலை நாட்டவர்கள் எல்லாம் இந்த பரிணாம வளர்ச்சி என்பதை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். எல்லாருக்கும் தெரிந்தவர் போன வகுப்புல குறிப்பிட்டது போல டார்வின் என்று சொல்லக்கூடிய மேலை நாட்டு அறிஞர் சொல்லுகிறார், இது அந்த பரிணாம வளர்ச்சியில் தான் உயிர் ஒரு மனிதனாக பரிணாமிக்கிறது, வலிமை உள்ளது வாழும் என்பது அவர்களுடைய கோட்பாடாக இருக்கிறது. அந்த பரிணாமத்தினுடைய வளர்ச்சி முதிர்ச்சி நிறைவுதான் மனித பிறவி என்று காட்டப்படுகிறது. ஆனால் நம்முடைய சமயம் மனித பிறவிக்கும் கீழான பிறப்புகளும் உண்டு, மனித பிறப்புக்கும் மேலான பிறப்புகளும் உண்டு என்று இரண்டுக்கும் வழிவகை செய்து அமைவதை நாம் பார்க்கிறோம். அதுல பட்டினத்தடிகளார் போன்றவர்கள், நம்முடைய திருப்புகழ் அருணகிரிநாதர் போன்றவர்கள் எல்லாம் பல பிறப்புகளை காட்டுகிறார். வள்ளுவர் சொல்லுகிறார், இது கடல் என்று காட்டுகிறார். பிறப்பு என்பது ஒரு கடல் என்று காட்டுவதை பார்க்கிறோம். அதுபோல மணிவாசக பெருமானுடைய வாக்கிலே வருகின்ற பொழுது அவருடைய வார்த்தை 26வது வரியில் தொடங்குகிறார். புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான், மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன் என்பது 26வதிலிருந்து 32வது வரி வரையில் அமைய பெற்றிருக்கிறத ஒரு பரிணாமத்தை காட்டுகிறார். இந்த பரிணாமத்துல மணிவாசக பெருமான் அது எப்படி காட்டியிருக்கிறான்னு கேட்டா ஒரே ஆர்டர்ல காட்டல. அதாவது புல்லுல இருந்து கூடு மரம் அப்படின்னு வரிசையா காட்டாம எல்லாவற்றையும் மாற்றி மாற்றி அமைத்திருப்பதை பார்க்கிறோம். அப்ப என்ன தெரிகிறது என்று சொன்னால், நாம பிறந்துட்டோம், ஒரு புல்லாக பிறக்கிறோம்னா அடுத்த பிறப்பு பூண்டாகத்தான் பிறப்போம், அதுக்கு அடுத்த பிறப்புல மரமாக பிறப்போம், அதுக்கு அடுத்த பிறப்புல புழுவாக பிறப்போம், அதுக்கு அடுத்த பிறப்புல பாம்பாக பிறப்போம், அதுக்கு அடுத்த பிறப்புல விலங்குகளாக பிறப்போம், அதற்கடுத்த பிறப்புல பேயாய் அசுரராய் பிறப்போம், அதுக்கு அடுத்த பிறப்புல மனிதராய் பிறப்போம்,
முனிவராக ஆகுவோம், தேவராக உயர்ந்து நிற்போம் என்று ஒரு வரிசையில சொல்லாம மாற்றி மாற்றி காட்டியிருக்கிறார். இதுதானே ஆர்டர். நம்ம அந்த வரிசையை பாத்தீங்கன்னா பாட்டுல பாத்தீங்கன்னா இருக்கிற இதுல பாத்தீங்கன்னா புல்லாகி பூடாய் அப்படின்னு இருக்குது. அடுத்து என்ன வரணும்னா மரமாகின்னு வரணும். ஆனா இடையில புழுவாய் அப்படின்னு வந்துருச்சு. தாவரத்துல முதல்ல புல்லு, அடுத்தது பூடு, அடுத்தது மரம் அப்படின்னு வரணும். இடையில புழுன்னு வந்துருச்சு. சரி, மரத்துக்கு அப்புறம் புழு என்று வைத்துக் கொண்டா அடுத்தது பாம்பு, பறவை, விலங்கு அப்படின்னு ஒரு வரிசை வரணும். இந்த ஆர்டர்ல அமைத்து கொண்டால் உயிர் படிநிலையில வளர்ந்து வருகிறது அப்படின்னு பார்க்கலாம். ஆனா மாற்றி மாற்றி அமைத்திருப்பதனால நமக்கு என்ன தெரிகிறது கேட்டா, உயிர் ஒரே வரிசையில பிறக்காது. ஒரு பிறப்புல தாழ்ந்த பிறப்புல பிறந்திருந்தாலும் அந்த பிறப்பில் ஏதேனும் இறையருளை பற்றி ஒரு உயர்ந்த செயலை செய்யுமானால் உடனடியாக அது பல பிறப்புகளை கடந்து உயர்ந்த பிறப்புக்குள்ள போயிடும். ஒருவேளை உயர்ந்த பிறப்பை அடைந்த பொழுது மிகவும் தாழ்வான ஒரு செயலில் ஈடுபடுமானால், வினைக்குரிய செயலில் ஈடுபடுமானால் மீண்டும் கீழே அடிப்படையாக இருக்கக்கூடிய பிறப்புக்கு போறதுக்கு வாய்ப்பு உண்டு என்பதை பார்ப்பதை போல அமைப்பதை போல இங்கு காட்டியிருப்பதனால வினை கோட்பாடு இப்படித்தான் இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். ஏனென்றால் வள்ளுவ பெருமான் சொல்லுகிறார், நாம வேணா சொல்லலாம், சொல்லும் பொழுது ஒரு ஆர்டர்ல சொல்லலாம், 4 வகை தோற்றம், 7 வகை பிறப்பு, 84 லட்சம் என்று ஒரு வரிசையில சொன்னாலும் இறைவன் பிறப்பை இப்படித்தான் வரிசையாக கொடுப்பான் என்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லை. அவரவர் செய்யக்கூடிய வினைக்கு ஏற்பதான் அது மாறுபடும் என்பதை நாம பார்க்கின்ற பொழுது இங்க மணிவாசக பெருமான் சொல்லுகிறார். இதுல உரையாசிரியர் சொல்லுகிறார், புல்லாகி என்று சொன்னால் புல்லில் பல வகையாக பிறந்து. புல் என்றால் ஒரு புல் மட்டுமல்ல, புல்லுல கோடான கோடி புல் இருக்கிறது. அது மட்டுமல்ல, புல்லினுடைய வகைகள் என்று பார்க்கும்போது தாவரவியல் படித்தவர்களுக்கு தெரியும், இந்த புல் என்பது மூங்கில் இனத்தை சார்ந்தது என்று பார்க்கிறோம். அந்த மூங்கில் குடும்பம் என்று சொல்லக்கூடிய குடும்பத்துல பல வகையான மூங்கில் போல புல்லை போல இனமுடைய பல வகையான தாவரங்கள் உண்டு என்பதனால் புல்லாகி என்று சொன்னால் ஒரு புல் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது, புல்லில் பல வகையான புற்களாகவும். அடுத்து பாத்தீங்கன்னா பூண்டு அப்படின்னா இந்த தாவரத்திலேயே கொத்து கொத்தா பெரிய மரங்களாக இல்லாம செடிகளாக இல்லாம கொத்து கொத்தா அடர்ந்து இருப்பதற்கு பூண்டு என்று பெயர். அந்த பூண்டுல பல வகையான வகைகள் உண்டு என்பதனால பூண்டில் பல வகையான பூண்டுகளாகவும். அடுத்து புழு என்று சொன்னால் புழு என்பது ஒரே வகையான புழு அல்ல. பூவுல ஒரு வகையான புழுக்கள் இருக்கும், பழத்துல ஒரு வகையான புழுக்கள் இருக்கும், மனிதர்களுடைய உடம்பு விலங்குகளுக்குள்ள உடம்புக்குள்ள ஒரு வகையான புழு இருக்கும், மண்ணுக்குள்ள இருக்கிற புழு மண்புழு என்று பார்க்கிறோம். அப்ப புழுக்கள் என்று எடுத்துக்கொண்டா எத்தனையோ வகையான புழுக்கள் இந்த உலகத்தில் இருக்கிறது. விலங்குகள் எடுத்துக்கொண்டால் அது புலி, சிங்கம், கரடி, குதிரை, கழுத, ஒட்டகம் என்று பல வகையான பிறப்புகள் இருப்பதை பார்க்கிறோம். ஒரே வகையில் பல வகையான உயிரினங்கள் இருக்கின்றன. அதே போல ஒரு வகை உயிரினத்தில் பல வகையான வகைகள் இருப்பதை பார்க்கிறோம். இது ஒரு வகை. பறவை எடுத்துக்கொண்டால் பறவை என்பது பொது பெயர். நம்முடைய திருமுறைகள்ல இலக்கியங்கள் அதுக்கு புல் என்று பெயர். அந்த பறவை என்று எடுத்துக்கொண்டா சாதாரண ஒரு சிட்டுக்குருவிலிருந்து பருந்து வரைக்கும் எத்தனையோ வகையான பறவைகள் இருக்கின்றன. பாம்பும் எத்தனையோ வகையான பாம்பு. இப்படி எல்லாம் சொல்வது அந்த ஒவ்வொரு பிறப்பிலும் பல வகையான பிறப்புகளை எடுத்து என்று பார்த்தா இந்த பட்டியலை நம்மால கணக்கிட்டே பார்க்க முடியாது என்று பார்க்கிறோம். எனவே புல்லாக பிறந்தேன், அடுத்து புழுவாக பிறந்தேன், அப்புறம் ஒரு பிறவில புழுவாக பிறந்தேன், ஒரு பிறவில மரமாகவும் பிறந்தேன், ஒரு பிறவில விலங்காகவும் பிறந்தேன் என்று காட்டுகிறார். நமக்கு நினைத்து பாருங்க, நாம மனிதர்கள் என்று சொன்னாலும் கூட எல்லாரையும் மனிதர்கள் வகையில சேர்க்க முடியாது. மனித வடிவத்தில் விலங்குகளுடைய குணங்களுடைய மனிதர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப விலங்குகள் என்று எடுத்துக்கொண்டா அது விலங்குகள் என்று ஒதுக்கிவிட முடியாது. விலங்குகளிடத்திலும் சில நேரங்களில் நல்ல குணங்கள் வெளிப்படுவதை பார்க்கிறோம். நன்றி உணர்வு, அன்பு, அது போன்ற குழுவாக இருந்து இயங்குகின்ற பண்பு என்று பார்க்கின்ற பொழுது நம்முடைய நீதி நூல் சொல்லுகிறது, பெரியோர் யார், எழிந்தவர் யார் என்று கேட்டால் இட்டோர் பெரியோர், இடாதோர் இடிகுலத்தோர் என்று சொல்வதை போல, அந்த பாடலை சொல்லுவதை போல
மனித பிறவிலும் விலங்குகளாக வாழ்பவர்கள் உண்டு, விலங்குகளாக பிறந்த உயிரினங்களிலும் மனித பண்புகளோடு வாழுகின்ற உயிர்களும் உண்டு. நம்முடைய நாவுக்கரசு பெருமான் நான் பொல்லேன், குணம் பொல்லேன், குறி பொல்லேன் என்று சொல்லக்கூடிய ஒரு தாண்டகத்துல விலங்கு போன்றவன் என்று காட்டுகிறார். நான் விலங்கு போன்றவன் என்று பார்ப்பதை நாம பார்க்கிறோம். இதை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிறப்பிலையும் பிறந்து வினைகளை ஈட்டி அந்த பிறப்புல இருந்து பிழைத்து தப்பி பிழைத்து தான் இன்னொரு பிறப்புக்குள்ள வர்றோம். இது மணிவாசக பெருமானே போற்றி திரு அகவல் என்று சொல்லக்கூடிய பகுதியில பிழைத்தும் பிழைத்தும் என்று பல வகையான பிழைப்புகளை பாடியிருப்பதை நம்ம பார்க்கிறோம். ஒருமதி தான்றியும் இருமையில் பிழைத்தும், இருமதி விளைவில் மும்மதி பிழைத்தும், மும்மதி தன்னுள் அம்மதம் பிழைத்தும், 5 திங்களில் முஞ்சுதல் பிழைத்தும், 6 திங்களில் ஊரடல் பிழைத்தும், 7 திங்களில் தாழ்புவி பிழைத்தும், 8 திங்களில் கட்டமும் பிழைத்தும், 9 வருதரு துன்பமும் பிழைத்தும், தக்க தசமதி தாயோடு தான் படும் துக்க சாகர துயரடை பிழைத்தும் என்று இந்த பிறப்புக்குள்ள வருவது, பிறப்பிலிருந்து தாயினுடைய கருவில இருந்து இந்த மண்ணுக்குள்ள வருவதற்குள்ள 8 வகையான துன்பம் என்பதை பார்க்கிறோம். சரி, பிறந்ததோட முடிந்து போயிடுச்சான்னு பார்த்தா பிறப்புக்கு அப்புறமும் தொடருகிறது. காலை பகல் கடும் பகல் பசி நிசி வேலை நித்திரை யாத்திரை பிழைத்தும், கருங்கடல் செவ்வாய் வெண்ணகை கார்மயில் என்று சொல்லக்கூடிய ஒருங்கிய சாயல் பிழைத்தும், கல்வி என்னும் பல்கடல் பிழைத்தும், செல்வம் என்னும் அல்லலில் பிழைத்தும் என்று ஒரு பிறப்புக்குள்ளேயே எத்தனை தடவை பிழைத்து வருகிறோம் என்பதை மணிவாசக பெருமான் காட்டுகிறார். இது இந்த பிறவியில் மட்டுமல்ல, ஒவ்வொரு பிறப்பிலும் இறைவனுடைய கருணையினால் தப்பி பிழைத்து அடுத்த பிறப்புக்குள் வருகிறோம் என்பதை நம்முடைய திருமுறைகள் நமக்கு காட்டுகிறது. அந்த வகையில விளக்கத்தை பார்க்கின்ற பொழுது இந்த பாடல்ல பாத்தீங்கன்னா இந்த புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி அப்படிங்கிறதுக்கெல்லாம் முன்னால எதுவும் அடைமொழி கொடுக்கல. அடுத்து வரக்கூடிய பல் விருதம் என்பது பாத்தீங்கன்னா இங்க விருதம் என்பது தமிழ்ல சொல்லப்பட்டிருக்கிறது, வடமொழியில மிருகம் என்று சொல்லப்படுகிறது. இந்த மிருகத்தை சொல்லும் போது மட்டும் பல் மிருகமாகி என்று காட்டியிருக்கிறார். அது ஏன் அப்படி சொல்லி இருக்கிறார்னா முதல் சீர்ல புல் என்று வருவதனால அடுத்து அந்த இடத்துல மிருகம்னு கொண்டு வர முடியாது. ஏன்னாவே அந்த இடத்துல பல் என்று சொல்லக்கூடிய பல வகையான என்ற ஒரு சொல்லை சேர்த்து பல் விருதம் என்று அந்த சீருக்காக எதிரி மோனைக்காக கொடுத்திருக்கிறார் என்று வைத்துக் கொண்டாலும் உரையாசிரியர் சொல்லுகிறார் அந்த பல் என்று சொல்லக்கூடிய பல வகையான என்பதை எல்லா சொற்களோடும் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று காட்டுகிறார். அப்படி பார்த்தா பல்வகையான புல்லாகி, பல்வகையான பூடாகி, பல்வகையான புழுவாகி, பல்வகையான மரமாகி, பல்வகையான பறவையாகி, பல்வகையான பாம்பாகி, இப்படி ஒவ்வொன்றும் சேர்த்து கொண்டே போனீங்கன்னா பல வகையான பிறப்புகள் என்பது நமக்கு பொருள்படும் என்பதை பார்க்கிறோம். அப்படி பார்க்கும் பொழுது பல வகையான விருதம் என்று காட்டினார், பறவை என்று காட்டினார், பாம்பு என்று காட்டினார். அடுத்து சொல்லும் போது சொல்லுகிறார் கல்லாய் அப்படின்னு ஒரு சொல் வருது. இந்த கல் என்பது பொதுவா பாத்தீங்கன்னா சைவ சித்தாந்தம் படிக்கும் போது சடப்பொருள்கள் என்று பார்க்கும் பொழுது நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த 5 பூதங்களுமே சடம் என்று பார்க்கிறோம். அந்த மண்ணில் இருக்கக்கூடிய ஒரு வகைதான் கல் என்பது. கல் என்பதும் மண்ணினுடைய திரட்சி, அது வலிமை பெற்று காலத்தினால கல் என்ற நிலையை அடைகிறது என்று பார்க்கும் பொழுது அதுவும் சடப்பொருள் தானே என்று நம்ம நினைக்கலாம். ஆனால் நம்முடைய திருமுறைகளுடைய வரலாறுகள்ல பார்க்கும் பொழுது, புராணங்கள்ல பார்க்கும் பொழுது கல்லுக்கும் உயிர் இருக்கிறது என்று பார்க்கிறோம். கல்லுக்கு எப்படி உயிர் இருக்கும் அப்படின்னு கேட்டா நம்முடைய ஒரு சான்று, திருமுறை சான்று சொல்லுகிறோம். நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நிறைவு திருப்பதிகம் பாடுகிறார். அந்த நிறைவு திருப்பதிகம் தானனை முன்படைத்தார் என்று சொல்லக்கூடிய பதிகம். அந்த பதிகத்துல நிறைவுல பாடுகிறார் ஊழிதோரூழி முற்றும் உயர் பொன்னடி தான்மலையை என்று காட்டுகிறார். அதுல உயர் பொன் நொடித்தான் மலை என்று காட்டுகிறார். இறைவன் வீற்றிருக்கின்ற அந்த மலை என்பது ஊழிதோறும் உயர்கின்ற மலை என்று அந்த பாடல காட்டுகிறார்.
ஊழிதோர் ஊழிமுற்றும் உயர் பொன்முடித்தான் மலை என்பதனால இந்த இடத்துல கல்லாய் என்பது அதற்கும் உயிர் வளர்ச்சி பரிணாமம் உண்டு என்பதாக உரையாசிரியர் காட்டியிருக்கிறார். மற்றும் ஒரு சான்று பார்த்தீங்கன்னா, இங்க கல் என்பது நேரடியாக கல்லை குறிக்காம கல்லுக்குள்ளும் ஒரு உயிர் வாழுகிறது. அந்த உயிருக்கு தேரை என்று பெயர். கல்லுக்குள் தேரை என்று சொல்லுவாங்க. இந்த சிற்பம் எல்லாம் வடிக்கிறவங்க பாத்தீங்கன்னா அந்த கல்லை பரிசோதனை பண்ணுவாங்க. அந்த கல்லுக்குள்ள எங்கேயாவது தேரை இருக்குமானால் அந்த கல்லை திருக்கோயில் வழிபாட்டுக்கு பயன்படுத்த மாட்டார்கள் என்பதை பார்க்கிறோம். கல்லுல கூட பாத்தீங்கன்னா ஆண் வகை கல், பெண் வகை கல், அழிவகை கல் என்றெல்லாம் பலவாறு இனப்பிரிப்பு இருப்பதையும் நாம குறிப்பிட்டு பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, ராமாயணம் என்கின்ற காப்பியத்துல ஒரு குறிப்பு கொடுக்கிறார். அந்த காப்பியத்துல அகலிகை என்பவர் சாபத்தினால் கல்லாய் போனார் என்று பார்க்கிறோம். பிறகு ராமனுடைய பாதம் பட்டு அவர் மீண்டும் தன்னுடைய இயல்பு வடிவத்தை பெற்றார் என்று பார்க்கிறோம். அந்த இடத்துல கல்லாக இருந்தது அகலிகை என்கின்ற உயிர் என்பதனால, அப்ப கல்லுக்கு உயிர் உண்டு என்பதாக அந்த இடத்துல புராணத்துல அந்த இடத்தை வைத்து சிந்திக்கப்படுவதாக காட்டப்படுகிறது. இன்னொரு சான்று பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல கல்லாய் அப்படிங்கறத ஒரு ஆசிரியர் சொல்லுகிறார். எப்படி உரை கொடுத்திருக்கிறாங்கன்னா, கல்லாய் மனிதராய்னு படிக்காதீங்க, கல்லா மனிதராய் என்று பொருள் எடுத்துக் கொள்ளணும் என்று காட்டும் பொழுது, கல்வி அறிவு இல்லாத, கற்றல் என்பது இல்லாத மனிதர் என்று காட்டுகிறார். நம்முடைய மணிவாசக பெருமான் சொல்ல, பொல்லா கல்வி ஞானம் இல்லா அழுக்கு மனத்து அடியேன் என்பார் மணிவாசக பெருமான். கல்வி என்னும் பல்கடல் பிழைப்பு என்பதனால இந்த இடத்துல கல்லா மனிதர், அதாவது கற்றல் கேட்டல் உடையார் பெரியர் என்று சொல்லக்கூடிய தேவாரம் தோடுடைய செவியல்ல. அப்ப கல்வி என்பது ஞான கல்வி, உலகியல் கல்வி என்று இரண்டு வகைப்படுகிறது. அப்ப உலகியல் கல்வி என்று வைத்துக் கொள்ளலாம், அல்லது உலகியல் கல்வியை கடந்து இறைவனை அடைவதற்கான ஞான கல்வி என்று வைத்துக் கொண்டால் அந்த கல்வியை கல்லாத மனிதர்கள் என்று ஒரு பொருள் எடுத்துக் கொள்ளலாம் என்று பெரியவர்கள் சொல்லி இருக்கிறாங்க. ஆனாலும் கூட இந்த இடத்துல அப்படி பொருள் எடுப்பதற்கு கொஞ்சம் சிரமம் தான், இடர்பாடு உண்டு. ஏன்னா கல்லா மனிதராய் என்று சொன்னா அப்ப கற்ற மனிதர்னு ஒரு பிறப்பு இருக்கணும், கல்லாத மனிதர் ஒரு பிறப்பு இருக்கணும். அப்ப கற்றவர் கேட்ட அந்த கற்றல் கேள்வி என்பது முந்தை வினையினுடைய சார்பினால் அமைவதை தவிர அது பிறப்பினுடைய வேறுபாட்டினால் அமைவது அல்ல என்பதனால இந்த இடத்துல அந்த உரை சொல்வதற்கு சுவையா இருக்கும். கல்லா மனிதர் என்று சொல்லுகின்ற பொழுது அது ஒரு சுவையா இருக்கலாம். ஆனா பிறப்பினுடைய அடிப்படையில அது பொருந்தாது என்று காட்டுகிறார். ஏனென்று சொன்னா வேற எந்த சொல்லுக்கும் இது போல ஒரு அடைமொழி பொருள்படுகிற மாதிரி அடைமொழி கொடுக்காம மனிதருக்கு மட்டும் இந்த இடத்துல ஏன் ஒரு அடைமொழி கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வி எழும் என்பதனால அதை சிந்தனை அளவுல வைத்துக் கொண்டு, சுவை அளவுல வைத்துக் கொண்டு அதை கடந்து வந்து விட வேண்டும். அடுத்து பார்க்கும் பொழுது அப்படி பார்த்தா ஒருவேளை கல் என்பது ஒரு பிறப்பாக இருக்குமானால் முதல் பிறப்பு கல்லைத்தான் சொல்ல வேண்டும். கல்லாகி புல்லாகி பூடா என்றுதான் வரணும். ஏன்னா பரிணாம வளர்ச்சியில கல்லுக்கு அப்புறம்தான் புல் பூடுகள் எல்லாம் வருவதை பார்க்கிறோம் இல்லையா? அப்ப கல் என்பது முதல்ல வந்திருக்கணும். அப்ப அந்த ஆர்டர்ல வரல. அடுத்து பாருங்க, கல்லுக்கு அப்புறம் அடுத்த வரும் பாருங்க, மனிதருக்கு வந்துட்டார். அப்போ பிறப்பு என்பது வேறு வகைப்படும் என்பதை காட்டுகிறார். அப்ப கல்லாய், அடுத்து சொன்னார் மனிதராய் என்று காட்டினார். நம்முடைய மணிவாசக பெருமான் இந்த இடத்துல சொல்லும் பொழுது மனிதர் என்று சொல்லும் பொழுது அவர் மனித பிறப்பை எடுத்திருக்கிறார் என்று காட்டுகிறோம். நம்முடைய இந்த சொல்லப்பட்ட பிறப்புகளிலேயே மிக உயர்ந்த பிறப்பு என்று எடுத்துக்கொண்டால் மனித பிறப்பு தான் மிக உயர்ந்த பிறப்பாக காட்டப்படுகிறது. ஏன் தேவர்கள் உயர்ந்தவர்கள் இல்லையா, முனிவர்கள் உயர்ந்தவர்கள் இல்லையா என்று கேட்டால் பெரிய புராணம் படித்தவர்களுக்கு தெரியும், திருவாசகம் பயின்றவர்களுக்கு தெரியும். தேவர்களுக்கு கனவிலும் காண முடியாத சிவபெருமான் கனவிலும் தேவர்க்கு அரியாய் போற்றி, நனவிலும் நாயேற்கு அருளினை போற்றி என்பார் நம்முடைய சேக்கிழார் பெருமான். திருக்கைலாயத்தில் சிவபெருமானை காண்பதற்காக முனிவர்களும் தேவர்களும் 30 தேவர்களுமாக அவர்களுக்கு மூவராக இருப்பவர்களும் திருக்கைலாயத்தில் இறைவனை காணுவதற்காக அனுமதி பெறுவதற்காகவே காத்து கிடக்கிறார்கள் என்பதை நாம பார்க்கிறோம். அப்படி பார்க்கும் பொழுது நீங்க பிறப்பினுடைய வகையில பார்க்கும் பொழுது முனிவர் தேவர் என்பது உயர்ந்ததாக இருந்தாலும்
அடியார் என்று வருகின்ற பொழுது, சிவனடியார் என்று வருகின்ற பொழுது, இந்த சிவனடியார் என்று சொல்லக்கூடிய பதம் தேவர்களை காட்டிலும் முனிவர்களை காட்டிலும் உயர்ந்தது என்பதை நூல்கள் வாயிலாக நாம் அறிகிறோம். இப்ப சொல்லுகிறார், அடுத்து சொல்லுகிறார், பேயாய் என்று காட்டினார், கணங்களாய் என்று காட்டினார், வல் அசுரராகி. வல் அசுரர் என்பது வலிமை உடைய அசுரர்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம். இன்னொரு பொருள் பார்த்தீங்கன்னா வன்மையான செயலை செய்பவர்கள் என்று பார்க்கிறோம். இந்த அசுரர்கள்லாம் பார்த்தீங்கன்னா சிவபெருமானை வேண்டி பல தவங்கள் எல்லாம் புரிவாங்க. அவங்க புரிகின்ற தவமே பார்த்தீங்கன்னா வன்மை உடைய தவமாக இருக்கும், வலிமை உடையவர்களாக இருப்பாங்க. அப்படி தவம் புரிந்து சிவபெருமான் தோன்றினால் யாராலும் அழிக்க முடியாத வலிமையான வரங்களை பெற்று விடுவார்கள். எனவே வல் அசுரர் என்பதற்கு இயல்பாகவே வலிமை உடையவர்கள், வரங்களை பெற்றதனால் வலிமை உடையவர்கள் என்று பார்க்கிறோம். அந்த வரங்களை பெற்ற பிறகு வன்மையான செயல்களில் ஈடுபடுபவர்கள் என்று பார்க்கிறோம். எல்லாருக்கும் துயரத்தை கொடுப்பாங்க, வேள்விகளை கலைப்பார்கள், தவம் புரிவர்களை இடையூறு செய்வாங்க, தேவர்களை போய் இடையூறு செய்வாங்க என்று பல வகையான துன்பத்தை செய்பவர்கள் என்பதனால வன்மையுடைய அசுரர்கள் என்று காட்டினார் என்று பார்க்கிறோம். இப்படி அப்புறம் முனிவராய், தவம் முனைவோர்கள் முனிவர்கள் என்று பார்க்கிறோம். முனிவர் என்று சொன்னா இந்த காம, குரோத, லோப, மோக மாதிரி சொல்ற பாருங்க, அறுவகையான குற்றம், அதையெல்லாம் முனிந்தவர்கள் என்று காட்டுகிறார். அதே நேரத்துல இன்னொரு பொருள் பார்த்தனா தவம் முனைவோர்கள் என்று காட்டப்படுகிறார், முனிவர்களாய் என்று காட்டுகிறார். அடுத்து சொல்லும் போது தேவர்களாய், வானுலகத்தில் இருக்கின்ற அந்த சுரர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த வானுலகத்தில் இருக்கின்ற தேவராய் என்று இதுவாறு சொன்னது பிறப்பினுடைய வகைகள் என்று காட்டுகிறார். இப்படிப்பட்ட புள்ளிலிருந்து தேவர் வரையில் இருக்கின்ற அந்த பிறப்புகளில் செல்லா நின்றன முற்று பெறாத பிறப்பு. இது சங்கிலி தொடர் போல, ஒரு வினை இன்னொரு வினைக்கு ஏதுவாகும், அந்த வினை ஆகாமியத்திற்கு ஏதுவாகும், ஆகாமியம் பழவினையாகும், பழவினை பிராதத்தமாகும், பிராதத்த வினை அனுபவிக்கின்ற பொழுது மீண்டும் ஆகாமியம் தோன்றும் என்பதனால அந்த பிறப்பினுடைய தொடர்ச்சி வந்து கொண்டே இருப்பதனால செல்லா பிறப்பு, சென்று முற்று பெறுவதற்கான நிலையில்லாத பிறப்பு என்று காட்டி இந்த தாவர மற்றும் சங்கமம், தாவரம் என்பது அந்த உயிர் கூட்டங்கள்ல ஸ்தாவரம் என்று சொல்லுவாங்க, அசைவில்லாத தன்மை, அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு புலம்பெயர்ந்து செல்ல முடியாமல் ஒரே இடத்துல இருப்பது. அது எதுன்னா கல்லு, மரம், செடி, கொடி போன்றவைகள் எல்லாம் மண்ணுல வேரூன்றி இருக்கும். அது பிறந்த இடத்துல இருந்து அது அதே இடத்துல தான் பட்ட மரமாகின்ற வரைக்கும் அதே இடத்துல இருக்கிறால் அது ஸ்தாபரம் என்று பெயர், நிலைத்து நிற்பது என்று பொருள். சங்கமம் என்று சொன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல சென்று கூடுவதற்கான வாய்ப்பு. நீங்க அடியார்களுக்கு கூட பாத்தீங்கன்னா சங்கம வழிபாடு என்று சொல்லுவார்கள். அந்த சங்கமம் என்பது நதிகளை கூட சங்கமம் என்று சொல்லுவாங்க. அந்த நதிகள் பாத்தீங்கன்னா எங்கேயோ இருந்து மலையில தோன்றி அருவிகளாக வந்து ஆறுகளாக மூடி ஒரு இடத்துல வந்து சங்கமிப்பதனால் அதற்கு சங்கமம் என்று பெயர். வழிபாட்டில் கூட குரு லிங்க சங்கம வழிபாடு என்ற வேறுபாடு உண்டு. எனவே தாவரமாகவும் சங்கம வகைகளாகவும் இருக்கக்கூடிய இரண்டு வகையான பிறப்புகளில் என்னென்ன பிறப்புகள் இருக்கிறதோ, எத்தனை வகையான பிறப்புகள் இருக்கிறதோ அத்துணை வகையான பிறப்பிலும், அதான் சொல்லும் பொழுது எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன். எத்தனை பிறப்பு இருக்கிறதோ அத்தனை பிறப்பிலும் பிறந்து இழைத்தேன். இந்த சொல் பாருங்க, பிறந்தேன் இழைத்தேன் என்று காட்டுகிறார். இழைத்தல் என்பதற்கு சலித்தல் என்று பொருளாக, அதாவது வலிமை இழந்து கிடக்கிறோம். காலையில ஒரு 4 மணிக்கு எழுந்திருச்சு இல்லத்து பணிகளை எல்லாம் முடிச்சுட்டு, அலுவலக பணிகள் எல்லாம் முடிச்சுட்டு, பொது வெளியில இருக்கக்கூடிய பணிகள் எல்லாம் முடிச்சுட்டு, கோயில் பணிகள் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தா என்ன சொல்லுவோம்? சலித்து போயிடும் பாருங்க. அது போல பல வகையான பிறப்புகள்ல பிறந்து பிறந்து இறந்து பிறந்து சலித்தல் என்று காட்டுவார். நம்முடைய திருநாவுக்கரசு பெருமான் சொல்லுவார், சலித்தால் ஒருவர் துணை யாருமில்லை, சங்க விண்குடை காதுடை எம்பெருமான். பல பிறப்புகள்ல பிறந்து சலித்து போன ஆன்மாக்களுக்கு எது துணையாக இருக்கும் என்று சொன்னால் இறைவனுடைய திருவருளே துணை என்று காட்டுகிறார். எனவே பிறந்தேன்
இழைத்தேன் என்று காட்டுகிறார், எம்பெருமான் என்று காட்டுகிறார். அப்படிப்பட்ட பெருமானே, மெய்மையான உண்மைத்தன்மை உடைய உன்னுடைய பொன் போன்ற அழகிய திருவடிகளை கண்டேன், இன்று கண்டேன், இன்று எல்லா பிறப்பும் பிறந்தேன், இழைத்தேன், எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன். வீடுற்றேன் என்ன ஆன்ம விடுதலை என்று காட்டுவாங்க. வீடு வேறு என்று அதற்கு பெயர். வீடுதல் அப்படின்னா விடுபடுதல் என்று பெயர். வீடு வேறு என்பது ஒரு சொல் அல்ல, இரண்டு சொல்லால் அமையப்பெற்ற ஒரு வார்த்தை. அதுல முதல் பகுதி வீடு அப்படின்னு இருக்குது. அந்த வீடு என்பதற்கு நாம குடியிருக்கிற வீடு அல்ல, இந்த உடம்புக்குள்ள பிறவி என்ற தலைக்குள்ள அடைபட்டு கிடந்த நாம இதிலிருந்து விடுபடுவதற்குத்தான் வீடு என்று பெயரு. அடுத்து நம்ம பெறக்கூடியது முக்தி, அது பேரு என்று பெயர். எனவே விடுபடுவதும் பெறுவதுமாகிய வீடு பேறு என்று காட்டப்படுகின்ற அந்த நிலையை நான் அடைந்தேன் என்று காட்டுகிறார். அடைவேன்னு சொல்லல, அடைந்தேன் என்று அவர் இறந்த காலத்துல சொல்லுறதுனால இந்த இடத்துல மணிவாசக பெருமாள் வீடு பேற்றை ஆன்மாக்களுக்கு உறுதி செய்கின்றார். திருவாசகம் படித்தால் என்ன கிடைக்கும் அப்படின்னா நிச்சயமாக சொல்லுகிறார், பிறப்பில் பிறப்பு நீங்கும், வீடு பேறு கிடைக்கும் என்று காட்டுகிறார். அதை பாடியவர். இப்ப நமக்கு ஒரு கேள்வி என்னன்னா, யாராவது ஒரு அறிவுரையை சொன்னா நம்ம அவரை பார்ப்போம், அவர் அதை பெற்றிருக்கிறாரா என்று கேட்டால், நம்முடைய திருமுருகாற்றுப்படை என்று ஒரு இலக்கிய நூல் இருக்கிறது. அந்த இலக்கிய நூலினுடைய விரிவாக்கம் கேட்டீங்கன்னா, வறுமையில் வாடுகின்ற ஒரு புலவன் தன் தலைவனாகிய முருகப்பெருமானிடத்துல சென்று அவரை பாடுகிறார். அவருடைய கருணையை பரிசிலாக பெறுகிறார். அதை பெற்றுக்கொண்டு திரும்பி வருகின்ற பொழுது தன்னை போலவே வறுமையில் அருள் இல்லாமல் வறுமையில் வாடுகின்ற அந்த அன்பர்களாகிய புலவர்களை பார்த்து சொல்லுகிறார், நான் பாடினேன், எனக்கு அருள் கிடைத்தது, நீங்களும் சென்று பாடினால் உங்களுக்கும் அருள் செய்வான் என்று ஆற்றுப்படுத்தியதனால் அதற்கு ஆற்றுப்படை என்று பெயர். அந்த ஆற்றுப்படை என்பதற்கான இலக்கியத்திற்கான விளக்கம் இப்படித்தான் செய்யப்படுகிறது. அதேதான் நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருப்புகலூரில தம்மையே புகழ்ந்து இச்சை பேசினும் சார்பினும் தொண்ட கதிகிலார் பொய்மையாளரை பாடாது என்று புகழூர் பாடுமின் புலவீர்கள் இம்மையே தரும் சோறும் கூரையும் ஏத்தலாம் இடர்கடலாம் அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு யாதும் ஐயுறவு இல்லையே என்று அறுதியிட்டு பாடினார் என்று பார்க்கிறோம். அப்ப நமக்கு என்ன வேணும்னா, சொல்பவர் அதை பெற்றிருக்கிறாரா என்றுதான் நம்ம பார்ப்போம் இல்லைங்களா. ஒருத்தர் இந்த உடற்பயிற்சி கூடத்துக்கு போனா உடம்பு நல்லா வலிமையாக இருக்கும் என்று நமக்கு ஒருத்தர் அறிவுரை சொன்னா நம்ம உடனே என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, அவருடைய உடம்பை பார்ப்போம். அவர் அப்படி போயிருக்கிறாரா, அவர் அப்படி வலிமையை பெற்றிருக்கிறாரா என்று பார்ப்போம். ஒருவேளை அவர் அந்த வலிமையை பெற்றிருந்தால் உடனே நாமளும் ஒரு நம்பிக்கையோட போவோம். சொல்பவரே பாத்தீங்கன்னா ரொம்ப மெலிந்து போயிருந்தார்னா இது வெறும் உபதேசம், இது வார்த்தை உபதேசம் என்பதனால அதை எடுத்துக்கொள்ள மாட்டோம். எனவே மணிவாசக பெருமாள் என்ன சொல்லுகிறார், நான் அடைந்தேன். இப்பதான் சிவபுராணமே பாடி இருக்கிறார், இன்னும் அச்சோபதிக வரைக்கும் பாடினால்தான் பிள்ளைகளை போய் வீடு பேர் அடையணும். ஆனா மணிவாசக பெருமாள் இங்க சொல்லுகிறார், நான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன் என்று காட்டுகிறார். இது சிவானந்த அனுபவம் என்று சொல்லப்படுவது. இந்த ஜீவன் முக்தர்கள் என்பவர்களுக்கு என்ன ஒரு சிறப்புன்னு கேட்டா, அதாவது இறைவனுடைய திருவடியில போய் சென்று அனுபவிக்க வேண்டிய அந்த இன்பத்தை இறைவன் இந்த உடம்போடு இருக்கின்ற பொழுதே அவர்களுக்கு நுகர தருவார் என்று பார்க்கிறோம். அது எது வரைக்கும் அப்படின்னா, இந்த உடம்பின் ஊடாக இருக்கின்ற ஊழ் கழியும் காலம் வரை அவர்கள் அந்த உடம்போடு தான் இருப்பாங்க. ஆனாலும் கூட அவர்களுடைய ஆன்ம பக்குவம் பெற்று இறை அனுபவத்துக்கான தகுதி பெற்றதுனால இந்த உடம்போடு இருந்தாலும் அவர்களுடைய ஆன்மாவினுடைய அறிவு அந்த சிவபோகத்தை, அங்கே சென்று பெற வேண்டிய சிவபோகத்தை இங்கேயே படிநிலையில் அதை உணரத் தொடங்கும் என்பதனால அந்த வீடு பெற்றுக்கான நிலையை இங்கே பெற்றுவிட்டேன் என்று காட்டுகிறார். இதை உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஏதாவது அரசினுடைய நிதி திட்டங்கள்லாம் கொடுப்பாங்க. அந்த நிதி திட்டத்தை பெறுவதற்கு நமக்கு ஏதாவது ஒரு அடையாள சீட்டு கொடுப்பாங்க. அந்த அடையாள சீட்டை கொண்டு போனா அந்த திட்டத்தை பெற்றுவிடலாம். அந்த அடையாள சீட்டு இருந்தாலே அந்த திட்டத்தை பெறுவதற்கான தகுதியை பெற்றுவிட்டோம் என்பதுதான் நமக்குரிய தகுதி. அதுபோல கிடைத்த இந்த சிவானந்த இன்பத்தை கொண்டு
வீடு வேறு உண்டு என்பதனால வீடு வேறு பெற்றுவிட்டேன் என்று அறுதியிட்டு பாடுகிறார். இதை நம்ம வள்ளுவர் பெருமானுடைய வாக்குல வச்சு பார்த்தோம்னா, மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் என்ற குறள் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதுல மலர்மிசை ஏகினான் என்பதற்கு மலர்மிசை ஏகுவான்னு சொல்லணும். ஆனா எதிர்காலத்துல சொல்ல வேண்டிய சொல்ல அவர் இறந்த காலத்துல சொன்னார். அதற்கு பரிமேலழகர் உரை சொல்லும் போது சொன்னார், நினைப்பவருடைய மனத்தினுடைய எண்ண ஓட்டம் நிறைவடைவதற்கு முன்பாகவே இறைவன் அவருடைய மனதில் ஏகி விடுவான் என்பதனால இறைவனுடைய அந்த வேகம் என்பது சொல்லுக்கு முன்னாலேயே வந்து சேர்ந்து விடுவார். நாமெல்லாம் சொன்னால் கூட வந்து சேர மாட்டோம். 1 மணிக்கு வர்றோம்னா 2 மணிக்கு வந்து சேருவோம். ஆனா இறைவன் 1 மணிக்கு வருவான் என்று சொன்னா அவன் 12:59 மணிக்குள்ளேயே வந்த நேரத்தில் தங்கி விடுவான். எனவே ஏகுவான் என்று சொன்னதை போல அது இறைவனுக்குரிய இலக்கணமாக இருப்பது போல மணிவாசக பெருமான் வீடுற்றேன் என்று இங்கு காட்டுகிறார். இந்த இடத்துல ஒரு சிறப்பு சொல்லுகிறார்கள். மணிவாசக பெருமான் வீடு பேச்சு அடைந்தது அவருடைய அகவையில் 32வது அகவையில் வீடு பேறு அடைந்தார் என்று பார்க்கிறோம். நம்முடைய சமய குறவர்கள் 4 பெருமக்கள்ல நாவுக்கரசு பெருமான் தான் சீனியர். அவர் பாத்தீங்கன்னா 81 அகவையில் வீடு பேறு அடைந்தார் என்று பார்க்கிறோம். 1000 பிறை கண்ட அருளாளர் என்று போற்றப்படுகிறார். அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்முடைய திருஞான சம்பந்த பெருமான் அகவை 16 மண்ணில் வளர்கொழுந்து என்றார் சேக்கிழார் பெருமான். மண்ணில் வளர்மதி கொழுந்தை என்றார். எப்படி நிலவு 16 நாட்கள்ல அந்த கலைகள் வளர்ந்து முழுமை அடைகிறதோ அதுபோல ஞானசம்பந்த பெருமான் அகவை 16 சிவஞானம் கலைஞானம் முழுமை பெற்று இறைவன் திருவடிக்குள் அடைந்து விட்டார். அடுத்து சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருமண பந்தலில் என்று பார்க்கின்றவர் ஆட்கொள்ள வந்தவரார் என்பதனால 16 வயதில் ஆட்கொள்ளப்பட்டார். 18வது அகவையில் வீடு பெற்றை அடைந்தார் என்று பார்க்கிறோம். அந்த வகையில மணிவாசக பெருமான் அகவை 32 என்று காட்டப்படுகிறது. இவர் திருவாசகத்தில் சிவபுராணத்தில் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன் என்று சொல்லக்கூடிய அந்த வரி 32வது வரியாக அமைந்திருப்பது இயல்பாகவே சிறப்புக்குரியதாக அமைந்திருக்கிறது என்பதை இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். இதுக்கான பொருள் விளக்கத்தை பார்க்கும் பொழுது கொஞ்சம் வேகமா பார்த்துருவோம். அதுல பல்விருகமாகி என்ற சொல்லுக்கு விருகம் என்பது வடமொழி சொல். அது தமிழ் படுத்தும் பொழுது மிருகம் என்பதனால பல வகையான பிறப்பு என்று காட்டுகிறார். அடுத்து சொல்லுகின்ற பொழுது புல்லாகி என்பது புல் என்பது பல வகை என்று பார்த்தோம். நம்முடைய அப்பர் பெருமான் கூட பாரதன் கான் பாரதனில் பயிரானான் கான் பயிர் வளர்க்கும் துளியவன் கான் என்று காட்டுவார். எனவே பயிர் வளர்த்தவன் என்று இறைவன் அருள் செய்வதை பார்க்கிறார். இறைவன் பயிருக்கும் அருள் செய்வான், பயிருக்குள் இருக்கின்ற உயிருக்கும் அருள் செய்வான் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரிந்ததுதான். எனவே புல்லாகி என்று சொல்லக்கூடிய நிலையில அது பல வகையான தாவரங்களை குறித்ததாக அமைந்திருப்பது. கல் என்று சொன்னால் கல்லில் கூட பல வகையான கல்கள் இருப்பதை பார்க்கிறோம். கற்கள் என்று சொன்னா அந்த கல்லுல பல வகையான கல் இருக்குது. கருங்கல், வெம்மச்சாங்கல், மாவுக்கல், ஓடைக்கல், கூழாங்கல், நவமணிகளை கூட கல் என்று சொல்வதுதான் மரபு. மாணிக்க கல் என்றெல்லாம் பலவாறு சொல்றோம் பாருங்க. அப்ப கல் என்பது ஒரு வகையான பிறப்பு என்று காட்டினார். அடுத்து சொல்லும் போது கற்களுக்கும் உயிர் உண்டு என்பதை அகலிகை கல்லானால் என்ற வரலாற்றின் மூலமாக சிவஞான சித்தியார் இந்த செய்தியை சொல்லுது. அகலிகை கல்லானால் என்பதை குறிப்பாக கொண்டு சிவஞான சித்தியாரில் எடுத்து காட்டுகிறார் நம்முடைய அருள்நந்தி சிவம். அந்த குறிப்பையும் கொடுத்திருக்கிறாங்க. அடுத்து சொல்லுகின்ற பொழுது ஊழிதோர் ஊழி உயர் நொடித்தான் மலை என்பது கற்களுக்குரிய சான்றாக இருப்பது. அடுத்தது பேயாய் என்று வருகின்ற பொழுது பேய் என்பது ஒரு பிறப்பு. அந்த பேயில கூட 2 வகையான பேய் உண்டு. ஒன்று இந்த மண்ணுலகத்துல பிறந்து ஏதேனும் ஒரு காரணத்தினால் துன்பத்தினால் தன்னுடைய ஆயுள் முற்று பெறுவதற்கு முன்பாகவே தற்கொலை முதலானவற்றால் தன் உயிரை போக்கிக் கொள்ளக்கூடியவர்கள் அந்த பிறப்பை முற்று பெறாதனால அது சொர்க்கம் நரக முதலான உலகுக்கு செல்ல முடியாமலும் அடுத்த பிறப்புக்குள்ள செல்ல முடியாமல் என்ன ஆகும்னா ஒரு வடிவத்தை தாங்கி நிற்கும். அதற்கு பேயாய் என்று காட்டப்படுவதாக காட்டலாம். அது ஒரு வகையான பிறப்புன்னு சொன்னாலும் கூட நம்முடைய திருமுறைகள்ல
காரைக்கால் அம்மையார் பேரிகணங்களில் ஒருவராக ஆனார் என்பதை பார்க்கிறோம். அதை நம்ம பார்க்கும் பொழுது காரைக்கால் அம்மையாரே சொல்லுகிறார், அற்புத திரு அந்தாதியில் பாடுகின்ற பொழுது, பெரினும் பிரிது யாதும் வேண்டேன் நமக்கு இது உரினும் உறாது ஒழியினும் மேலும் சிறிது உணர்த்தி மறுபெருக நெற்றியின் மேல் வைத்தான் தன் தன் பேயாய நற்கணத்தில் ஒன்றாய நாம் என்று காரைக்கால் அம்மையார் தன்னுடைய பேய்கணங்களில் ஒருவராக இறைவன் என்னை ஆக்கினான் என்பதை 11ஆம் திருமுறை அற்புத அந்தாதியில் பாடுகிறார். பேயாய் என்று காட்டுகிறார். பிறகு இன்னொரு சொல்லுகிறார், அந்த பேய் வடிவத்தை பெற்ற பொழுது எல்லாரும் அஞ்சி ஓடினார்கள். அந்த கூட இருந்த கணவர் கூட வந்த உற்றார் உறவினர்கள் எல்லாம் கண்டு அஞ்சி ஓடிய பொழுது அம்மையார் சொல்லுகிறார், என்னை யார் அறிந்தால் என்ன, அறியாமல் போனால் என்ன, என் தலைவனுக்கு என்னை அடையாளம் தெரிந்தால் போதுமானது என்று காட்டுகின்றார் என்று சேக்கிழார் பெருமான் சொல்லுகிறார். வானும் நிலனும் எல்லாம் வணங்குகின்ற பேய் வடிவமானார் என்று சேக்கிழார் பெருமான் காரைக்கால் அம்மையாரை போற்றுகிறார். அப்ப பேய் என்பது 2 தன்மை உடையதாக இருக்கிறது. ஒன்று, உலகில இறந்து போனவர்கள் பேயாய் வருகிறார்கள், அவர்களெல்லாம் அச்சத்துக்குரியவர்கள், துன்பத்தை தருபவர்கள் என்று பார்க்கிறோம். இன்னொரு பேய் கணங்களுக்கு வகை இருக்கிறது, அது கைலாயத்தில் இருக்கின்ற இறைவனை அணுக்கமாக கொண்டிருக்கின்ற பேய் கணங்கள், அது வணக்கத்துக்குரியது என்று சேக்கிழார் பெருமான் காட்டுகிறார். அதை எப்படி சொல்லுகிறார்னா, வானமும் நிலமும் வணங்குகின்ற பேய் வடிவம் என்று காரைக்கால் அம்மையாரை சொன்னார் என்பது பார்க்கிறோம். நம்முடைய ஞானசம்பந்தருடைய தேவாரத்தில் பேயடையா பிரிவெய்தும் பிள்ளையினோடு உள்ள நினைவு ஆயினவே மனம் பெறுவர் என்ற அந்த தேவாரத்துல பேய் தன்மை அடையாது என்று காட்டுவதை பார்க்கிறோம். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்லுவார், பேயாய் பிரிந்தைத்தேன் பெறலாக அருள் பெற்றேன் என்று பாடுவார். பிறகு திருவாரூர்ல பாடும்போது பேயோடேனும் பிரிவொண்ணாது என்பார் பிறரெல்லாம் என்று திரு தேவாரத்துல பாடப்பெறுவதை பார்க்கிறோம். எனவே பேய் கணங்களாக என்று ஒரு பிறப்பு உண்டு என்பதை பார்க்கிறோம். அது தீய, நீங்க இன்னும் சொல்ல போனா இந்த கிறித்துவத்துல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச வார்த்தை, பரிசுத்த ஆவி என்று ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அது என்ன பரிசுத்த ஆவி? அதாவது மிகவும் தூய்மையான ஆன்மாக்களுடைய ஆவி என்று சொல்லக்கூடிய ஒரு சொல்லை நம்ம பார்க்கிற வழக்கத்துல பார்க்கிறோம் இல்லையா. அடுத்து பார்க்கும்போது கணங்களாய் என்று ஒரு சொல் வருகிறது. கணங்கள் என்று சொன்னா பூத கணங்கள் என்று சொல்லக்கூடிய வகை. அது என்ன, கணம்னு சொல்லாம கணங்களாய் என்று சொன்னதுனால அப்ப அந்த கணங்கள் என்பது பல பிரிவுகளாக இருப்பவர்கள் என்பது தெரிகிறது. அதை நம்முடைய நூல்களில் சொல்லும்போது 18 வகையான கணங்கள் இருக்கின்றன. கணங்களாய் என்று சொல்லக்கூடிய அந்த குழுவு 18 வகையான குழுக்களாக அமைய பெற்றிருக்கிறது என்று காட்டுகிறார். அந்த பட்டியலை சொல்லும் பொழுது இந்த 14 கணங்கள் என்பது சிவபெருமானை சூழ்ந்து நின்று துதிப்பதை 14 கணமும் ஏற்றவும் படுமே என்ற புறநானூற்று கடவுள் வாழ்த்தில் அமைய பெற்றிருப்பதை பார்க்கலாம். நம்முடைய அப்பர் பெருமான் திருவடி திருத்தாண்டகம் என்ற தாண்டகத்துல 14 கணங்களும் பாடும் அடி என்பார் நாவுக்கரசு பெருமான். திருவடி திருத்தாண்டகம் எடுத்து பாருங்க, 14 கணங்களும் பாடும் அடி என்று சொன்னதுனால 18 வகையான கணங்கள் இருக்கின்றன என்பதை பார்க்கிறோம். அதை வரிசையிட்டு சொல்லுகின்ற பொழுது காட்டுகிறார். அந்த கணங்கள் என்பது தேவர், அசுரர், முனிவர், கிண்ணரர், கிம்புருடர், கருடர், இயக்கர், ராக்கதர், கந்தருவர், சித்தர், சாரணர், வித்தியாதரர், நாகர், பூதங்கள், வேதாளங்கள், தாரகைகள், ஆகாசவாசிகள், போக பூமியர் என்று சொல்லப்படுகின்ற 18 வகையான வகை என்பதனால அந்த பட்டியல்ல தேவர், அசுரர், முனிவர் என்பவர்கள் இங்கு தனியாக சொல்லப்பட்டிருப்பதனால அதை விடுத்து இருக்கக்கூடிய பூதகணங்கள் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அந்த கணங்களை பிரிவுகளை காட்டுகிறார் உரையாசிரியர் என்பதை காட்டுகிறார். எனவே அந்த குறிப்பை வைத்துக் கொள்ளுங்க. அதன் பிறகு நீங்க பார்க்கின்ற பொழுது அடுத்து சொல்லுகிறார் டார்வின் கொள்கை என்பதை காட்டுகிறார். அதை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம்.
அப்புறம் இந்த செல்லா நின்ற தாவர சங்கமம் என்பதற்கு என்ன பொருள் என்றால், ஸ்தாவரம் என்றால் நிலையாக இருப்பது, நிலை ஆற்றல், பெயர் ஆற்றல் என்று 2 வகையா சொல்லுகிறாங்க. நிலையாற்றல் என்பது ஒரே இடத்திலிருந்து வளர்ந்து வரக்கூடிய ஆற்றலை உடைய உயிரினங்கள். இரண்டாவது பெயர் ஆற்றல் என்பது பெயர்ந்து இடம்பெயர்ந்து செல்லக்கூடியது. இது பாத்தீங்கன்னா கால்நடைகள் என்பது பொருத்தமுடையதா இருக்கு. பறவைகளும் இடப்பெயர்ச்சி பெறுகின்றன. ஊர்வன, நீந்துவன, பறப்பன, நெளிவன, இவை எல்லாமே இடப்பெயர்ச்சிக்குரியதாக இருப்பது. அவற்றை சங்கமம் என்ற வார்த்தையினால் காட்டப்படுகிறது என்று காட்டினார். எல்லா பிறப்பும் என்பதற்கு 84 லட்ச யோனி வேதங்களில் உள்ள ஒவ்வொரு யோனியிலும் பல்வேறு வகையான பிறப்பு வேறுபாடுகள் என்பதை காட்டினார். இதைத்தான் ஞானசம்பந்த பெருமான் சொல்லுகின்ற பொழுது உரை சேரும் 84 100,000 யோனி வேதம் என்று காட்டினார். இப்படி எல்லா பிறப்புகளையும் பிறந்து சலிப்படைந்தேன் என்பதை நம்முடைய பட்டினத்தடிகளார் போன்ற அருளாளர்கள் காட்டுகிறார்கள். மாதா உடல் சலித்தால் வல்வினையேன் கால் சலித்தேன், வேதாவும் கை சலித்து விட்டானே, நாதா இருப்பையோர் வாழ் சிவனே, சிவனே இன்னம் ஓர் அன்னை கருப்பை ஊர் பாராமல் இருப்பையூரில் வாழுகின்ற சிவபெருமானே, இன்னும் ஓர் அன்னையினுடைய கருப்பையில் வாராமல் என்னை காக்க வேண்டும். என்னை பெற்றெடுத்து மாதா என்ற நிலையில் இருப்பவர்கள் சலித்து போய்விட்டார்கள். நானும் பிறந்து வினையினால் பிறந்து கால் சலித்து விட்டேன். என்னுடைய பிறப்பினுடைய தன்மையை எழுதி விதியை எழுதி வேதா என்று சொல்லக்கூடிய பிரம்மா நான்முகனும் கை சலித்து விட்டான். எனவே இவர்களுடைய சலிப்பு நீங்க வேண்டும் என்றால் என்னை பிறக்காமல் இருக்க செய்ய வேண்டும் என்று பட்டினத்தடிகள் போற்றுவதை பார்க்கிறோம். அதே போல நம்முடைய அருணகிரிநாத பெருமான் பாடுகிறார், எழுகடல் மணலை அளவிடல் அதிகம் எனது இடர்பிறவி அவதாரம், இனி உனது அபயம் எனதுயிர் உடலும் இனி உடல் விடுக முடியாது, கழுகொடு நரியும் எரிவுவை மரளி கமலனும் மிகவும் அயர்வானார் என்று காட்டி பிறப்பினுடைய வேதமையை பலவாறு காட்டுகிறார். இன்னொரு இடத்துல 11ஆம் திருமுறையில பார்க்கணும்னா, என்னை தின்னாத உயிரும் இல்லை, நான் தின்னாத உயிரும் இல்லை, என்னை பெற்றெடுக்காத உயிரும் இல்லை, நான் அவற்றை பெறாததும் இல்லை, முன்பு பிறவாத நிலனும் இல்லை, பின்பு இரவாத நிலனும் என்று பலவகையான பிறப்பினுடைய வேதத்தை காட்டுகிறார். இதைத்தான் கணியன் பூங்கொன்றனார் சொன்னார், யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற தொடரால் காட்டினார். நாம பிறக்காத ஊரே கிடையாது, நாம பிறக்காத சொந்த பந்தங்களே கிடையாது. எல்லா உயிர்களும் நமக்கு சொந்தம் என்பது ஏதோ ஜீவகாருணியம் என்று நினைச்சுக்கிறாதீங்க. என்ன நினைக்கிறோம், ஆடு மாடு கோழி மாடு பறவை இனம் எல்லாமே என்னை போன்ற ஒரு உயிரினங்கள் என்று ஒரு உறவு கொண்டாடுகிறோம். இந்த உறவு கொண்டாடுதல் என்பது ஜீவகாருண்யத்தின் அடிப்படையில மட்டும் நினைத்து கொள்ளாதீங்க. நாமும் ஏதோ ஒரு பிறப்புல அந்த உயிரினங்களாக பிறந்ததினால் எல்லாம் நமக்கு சொந்த பந்தங்கள் தான். யாவரும் கேளீர், கேளீர்னா உறவு என்று பொருள். யாதும் ஊரேன்னா நம்ம பிறக்காத மண்ணே கிடையாது. எனவே யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பதை பார்ப்பதை நாம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, எம்பெருமான் எங்களுடைய பெருமான் உரிமையினால் பாடப்படுவது. திருமுறைகள்ல பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல எம்பெருமானே என்று காட்டுகிறார். என்ன சொல்ல போனா மணிவாசக பெருமானே திருப்பள்ளி எழுச்சியிலே சொல்லுகிறார், எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்று காட்டுவதை பார்க்கிறோம். அப்ப எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே, எங்கள் பெருமான் எங்கள் உயிர் நாயகன் என்று பாடுவதை நம்ம பார்த்திருக்கிறோம். அப்ப எம்பெருமான் என்பது நமக்கு அவன்பால் இருக்கின்ற உரிமையினால் பாடுவது, அவனுக்கு நம்பால் இருக்கின்ற அந்த உணர்வினால் பாடுவது என்பதனால எம்பெருமான் என்று காட்டப்படுகின்ற சொல்லை நாம பார்க்கிறோம். எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்பதை நினைவு வைத்துக் கொள்ளுங்க. அப்புறம் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டென்று வீடுற்றேன்னு ஒரு தொடர் பாத்தீங்களா, அதற்கான விளக்கம் பாருங்க. மெய்யே என்பதற்கு உண்மைத்தன்மை என்று பொருள். உண்மைத்தன்மைன்னா பொய்யில்லாதது என்று காட்டுகிறார். எனவே
நான் இந்த ஆன்ம விடுதலை பெற்றேன் என்பதையோ, இறை அனுபவத்திற்கு ஆளானேன் என்பதையோ, அதன் பயனாக பெற்ற இன்பம் என்பது பேரின்பம் என்பதையோ நான் பொய்யாக சொல்லவில்லை, உண்மையாக சொல்லுகிறேன், உணர்ந்து சொல்லுகிறேன் என்று காட்டுகிறார். நினைத்து பாருங்க, அவரு இந்த மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் என்பதை ஒருவேளை முதல் பிறப்பு கொடுத்தாரு பாருங்க சாமி, அதாவது தனு கரண புவன போகம் என்பதை கொடுத்து முதல் பிறப்புக்குள்ள இறைவன் அனுப்பும் போது சொல்லி இருந்தார்னு வச்சுக்கோங்களேன், எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன், இன்று உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன்னு சொல்லியிருந்தாருன்னா அது அனுபவத்தை பெறாமலே சொன்னதாக ஆகிவிடும். ஆனால் மணிவாசக பெருமான் அன்றிலிருந்து இன்று வரை எல்லா பிறப்பையும் பிறந்தார், சலிப்படைந்தார், இறைவன் மேல அந்த பற்று கொண்டார், இறைவனுடைய அருளால் அந்த பேரின்பத்தை இன்று பெற்றார் என்பதுல அவர் சொன்ன வார்த்தையில எள்ளளவும் அது வெறும் சொல்லல்ல, அனுபவத்தினால் விளைந்த சொல் என்பதனால பெற்ற பொழுதும் பெறாத பொழுதும் பேணி உன் கடல் அடைவார்கள் என்றார் நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அதனால ஒரு காலத்தில் இருந்து பின்னொரு காலத்தில் அழிந்து போவனவாக அல்லாத மெய்ப்பொருள்கள் இந்த உலகத்துல 2 வகையான பொருள் இருக்கிறது. நிலையான பொருள், நிலையில்லாத பொருள் என்று 2 வகையாக இருக்கிறது. மாயாகாரியத்தினால் தொடர்புடைய எல்லா பொருளுமே பொய்ப்பொருள் என்று நம்முடைய சைவ சித்தாந்தம் சொல்லுகிறது. பொய்ப்பொருள் என்றால் இல்லாத பொருள், சூனியம் என்று பொருள் எடுத்துக் கொள்ளக்கூடாது. மாறிக்கொண்டே இருப்பது, இன்று ஒன்றாக இருக்கும், நாளை வேறாக மாறிவிடும். அதுக்கு சான்று இந்த உடம்பு தான். பிறக்கும் பொழுது பாத்தீங்கன்னா குழந்தை பருவத்துல இருந்தது, பிறகு சிறுமை பருவம் அடைந்தது, அடுத்து வாலிப பருவம் அடைந்தது, இன்று நடுத்தரமாக இருக்கிறது, நாளை வயோதிகமாக மாறிக்கொண்டே இருப்பது. இதை திருவாசகத்துல சிவபுராணத்துல மாணிக்க வாசகரை வேற்று விகார விடத்துடம்பில் உட்கிடப்ப, இந்த உடம்பு வேறுபாடு அடையக்கூடிய தன்மை உடையது, விகாரமுடையதாக மாறிவிடும். இளமையில பாத்தீங்கன்னா அழகுடையதாக இருக்கும், நாட்கள் செல்ல செல்ல தலைமுடியெல்லாம் நரைச்சு போயிடும், தோள்கள் எல்லாம் சுருங்கி போயிடும், உடம்பு தளர்ந்து போயிடும், எலும்புகள் எல்லாம் வெளியில வந்துடும், பார்க்கவே விகாரமாக. இளமையில அழகா இருப்பாரு, முதுமையில பார்த்தா நல்லா தெரிந்து கொள்ளுவோம், சமய நெறியில் இருப்பவர்களுக்குத்தான், இறை உணர்வில் இருப்பவர்களுக்குத்தான் முதுமை அழகாக இருக்கும். காரைக்கால் அம்மையார், அவர் பேய் வடிவமாக இருந்தாலும் அந்த வடிவம் வணங்கத்தக்கதாக இருக்கிறது. நாவுக்கரசு பெருமான் 81 வகை முதிர்ந்தவர், ஆனால் அவருடைய தோற்றம் என்பது பொலிவுடையதாக, திருவேட அவரை சொல்லும் போது திருவேடத்து அரசு என்றுதான் போற்றுவார்கள். எனவே நீங்க சமய நெறிக்குள்ள இருந்தீங்கன்னா வயோதிகம் ஆக ஆக உங்களுடைய உள்ளம் பழுத்து விடும். உள்ளம் பழுத்தால் முகம் பொலிவாகிவிடும். அதுவே நீங்க சமய நெறிக்குள்ள இல்லாம இருந்தீங்கன்னா உங்களுடைய உள்ளம் பழுக்காது, மாறாக அது வெம்பி விடும் என்பதை பார்க்கிறோம். இந்த பழங்கள் பார்த்தீங்கன்னா அது இயற்கையாக பழுத்தால் நிறம் இருக்கும், மனம் இருக்கும், சுவை இருக்கும். அதை செயற்கையாக பழுக்க வைத்தால் வெம்புதல் என்று பெயர். சுவை மாறிவிடும், தன்மை மாறிவிடும், சீக்கிரமா கெட்டு போயிடும் என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த பாடல என்ன சொல்றாருன்னா, இந்த பாடல சொல்லும் பொழுது மெய்யே நிலைத்த தன்மையுடையவனாகிய இறைவனை அடைந்தேன் என்று காட்டுவதனால மெய்யே உன் பொன்னடிகள், பொன்னடிகள் என்பதற்கு என்ன பொருள்னா, பொன் என்பதற்கு தங்கம்னு ஒரு பொருள். பொன் போன்ற திருவடி, தங்கமான மனுஷன் சொல்றோம் பாருங்க. யாராவது ரொம்ப நல்லவரா இருந்தா சொல்றான் தங்கமான மனிதருங்கிறான். அதுக்காக அதை கொண்டு போய் நகைக்கடையில வச்சு அடகு வைக்க முடியும்னா வைக்க முடியாது. அந்த தங்கம் என்பது அவர் குணத்திற்கான தரத்தை சொல்லுவதனால் தங்கம் என்பது. அதுபோல இங்க பொன் போன்ற திருவடி என்றால் உயர்ந்த திருவடி. பொன் என்பது செல்வம் இல்லையா, பொற்காசுகள் செல்வம் என்பதனால உயிர்களுக்கு செல்வம் என்பது இறைவனுடைய திருவடிதான். செல்வன் கடல் ஏத்தும் செல்வம் செல்வமே என்றார் ஞானசம்பந்த பெருமான். எனவே உயிர்களுக்கு செல்வமான அந்த திருவடியை நான் அடைந்தேன். பொன் என்பதற்கு அழகு என்று காட்டுகிறார். பொன்னை வைக்கிற இடத்துல பூவை வைக்க வேண்டும் என்றார். பூ என்பது அழகுடையது. எனவே அழகிய திருவடி காட்டி நம்முடைய திருவாசகத்திலே வரும். கீதம் இனிய குயிலே என்ற அந்த பதிகத்துல பாருங்க, அழகிய சேவடி காட்டி என்று மணிவாசகர் பாடுவார்.
எனவே அந்த பொன் போன்ற திருவடி, அழகு பொருந்திய திருவடி, அது அழகு என்பதற்கு என்ன தன்மைன்னா அது அருள் தன்மை உடையதுதான் திருவடிக்கு அழகு என்று காட்டுகிறார். அந்த வகையில அந்த அழகான திருவடியை, பொன் போன்ற திருவடியை நான் இன்று கண்டேன் கண்டேன் அவர் திரு பாதம், கண்டறியாதன கண்டேன் என்று நம்முடைய நாவுக்கரசர்கள் பாடுகிறார். அதுபோல பொன்னடிகளை, நம்முடைய ஆளுடைய அடிகள் பொன்னடிகளை கண்டார். இந்த இடம் வைத்து பாருங்க, சுவையா இருக்கும். இவர் யாருங்க? ஆளுடைய அடிகள். ஆளுடைய அடிகளாதி இவர்கள் இறைவனுடைய பொன்னடிகளை கண்டு வீடுற்றேன். இந்த மானுட பிறப்பில இருந்து, மானுட பிறப்பில் அல்ல, இதுகாரும் பிறந்த அந்த பிறப்பினுடைய தொடர்ச்சியில இருந்து, மாயாகாரியத்திலிருந்து, இந்த சிறையில இருந்து விடுபட்டேன், வீடுற்றேன் என்று மகிழ்ந்து நிற்கிறார் மணிவாசக பெருமான். ஆனந்தமே ஆறாத என்பார் பிரிதொரு இடத்துல. அந்த ஆனந்தம் எப்படி கிடைக்கும்னா, இந்த பிறப்பு என்கின்ற ஒன்றிலிருந்து விடுபடக்கூடிய காலம் வருமானால் அது மகிழ்ச்சியை தரும் என்று பார்க்கிறோம். ஒண்ணுமில்ல, ஒரு குற்றவாளியா இருக்கக்கூடிய ஒருவர் ஒரு ஆயுள் தண்டனை என்று சொல்லக்கூடிய தண்டனையில் இருக்கிறார். 14 ஆண்டுகள் சிறைவாசத்துல இருக்கிறார். அந்த 14 ஆண்டுகள் 13 ஆண்டுகள் முடிவடைந்து 14வது ஆண்டுல 365 நாள்ல 360 நாளை கடந்துட்டார். இன்னும் ஒரு 5 நாள் ஆச்சுன்னா அவரை அரசாங்கம் விடுதலை செய்து விடும் என்ற கால அளவு வந்துச்சுன்னா அவருக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி பிறக்கும். என்ன பிறக்கும்? இன்னும் ஜெயிலை விட்டு வெளியில போகல, சிறைச்சாலைக்குள்ளதான் இருக்கிறார். ஆனாலும் தண்டனை காலம் முடிந்து விட்டது, நம்ம வெளியே போக போறோம், இனிமேல் சுதந்திரமா இருக்கலாம், மனைவியை பார்க்கலாம், குழந்தையை பார்க்கலாம், எல்லோரையும் போல நாம் இயல்பாக வாழலாம் என்ற அந்த காலம் வருகின்ற பொழுது இயல்பாகவே ஒரு மகிழ்ச்சி பிறப்பதை பார்க்கிறோம். பார்த்தீங்களா? விடுதலை அடைதல், விடுதலை உணர்வு என்று பார்க்கிறோம். பார்த்தீங்களா? அப்படிப்பட்ட விடுதலையை அடைந்தார் என்று பார்க்கிறோம். இந்த இடத்துல ஒரு சிந்தனையை சிந்தித்து பார்க்கணும். அதாவது நம்மை போன்ற சகல வர்க்கத்தை சார்ந்த மக்கள், அவர்கள் பாருங்க, இல்லறத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு திருமண வயது அடைந்தவர்கள் திருமணம் செய்து கொள்ளுகிறாங்க. அவர்களுக்கு குழந்தை பேரு என்ற ஒன்று வைக்கப்படுகிறது. ஒரு ஆணோ பெண்ணோ, ஆண் மகமோ பெண் மகமோ வந்து பிறக்கிறது. 10 மாதம் அப்படி காத்து கிடக்கிறார்கள். அப்படியே அந்த 10வது மாதம் நிறைவாகி அந்த குழந்தை பேரு நடக்கிறது. குழந்தை பேரு நடந்த உடனே எல்லாரும் மகிழ்ச்சி அடைகிறார்கள். எப்படி மகிழ்ச்சின்னா, கோயிலுக்கு போறாங்க, அன்னதானம் கொடுக்கறாங்க, ஏழை எளியவர்களுக்கு கொடுக்கறாங்க, எல்லோருக்கும் அலைபேசியில போன் போட்டு எனக்கு குழந்தை பிறந்திருக்கிறது என்பதை மகிழ்ச்சியாக கொண்டாடுகிறார்கள். இன்னும் சிலர் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் இனிப்புகள் வழங்குகிறார்கள். நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஒரு பிறப்பு என்பது மகிழ்ச்சிக்குரியதாக அமையப்பெறுகிறது என்பதை பார்க்கிறோம். இப்படி பார்க்கும் பொழுது நம்மை போன்ற சகல வர்க்க ஆன்மாக்களுக்கு பிறப்பு என்பது மகிழ்ச்சிக்குரியதாக கொண்டாடப்படுகிறது என்பதை பார்க்கிறோம். இதுவே ஞானிகளை பாருங்க, சித்தர்களை பாருங்க, அருளாளர்களை பாருங்க, அவர்கள் பிறப்பை கொண்டாடுவதே இல்லை, மாறாக இறப்பை கொண்டாடுகிறார்கள். நாம பிறப்பை கொண்டாடுகிறோம், அவர்கள் இறப்பை கொண்டாடுகிறார்கள். ஏன்னு கேட்டீங்கன்னா, அவர்களுடைய பார்வையில இந்த உலகம் என்பது ஒரு சிறை என்று காட்டுகிறார். அந்த சிறைச்சாலைக்குள்ள போவதுதான் பிறப்பு என்பது. ஆனா நாம சிறைச்சாலைக்குள்ள போகிறத பிறப்புன்னு கொண்டாடுறோம். ஆனா அருளாளர்களை பொறுத்தவளவுக்கு இது பந்தவாசம் என்று காட்டுகிறார். எனவே பந்தத்தால் கட்டுண்டு பாசத்தால் அமுக்குண்டு என்பதை போல இந்த உலக சார்புகள்ல உறவுகள்ல நாம போய் சிக்கிக் கொள்வதனால இந்த பிறப்பை அவர்கள் சிறையாக கருதுகிறார்கள். எனவே அவர்கள் சிறைச்சாலைக்கு செல்வதை மகிழ்ச்சியாக கொண்டாடுவது இல்லை. அதுக்கு மாறாக இந்த பிறப்பிலிருந்து விடுபடுகின்ற, அதை இறப்பில் எடுத்துக் கொள்ளக்கூடாது, அந்த பிறப்பிலிருந்து விடுபடுவதை என்று எடுத்துக்கொள்கிறார்கள், அவர்கள் கொண்டாடுகிறார்கள். ஆனா நாம நினைச்சு பாருங்க, யாராவது இந்த உடம்பை விட்டு நீங்கி போயிட்டா நாம எல்லாம் கூடி அழுகிறோம், எல்லாரும் துன்பப்படுகிறோம். நம்மை பொறுத்த அளவு பிறப்பு என்பது மகிழ்ச்சி, இறப்பு என்பது துன்பம். ஆனால் அருளாளர்களுக்கு பிறப்புதான் துன்பம், விடுபடுவதுதான் அவர்களுக்கு இன்பம் என்பதை நாம் இந்த திருமுறைகள் வாயிலாக நாம் பார்க்கிறோம். நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்லுவார், வாழ்வாவது மாயம், இது மண்ணாவது திண்ணம், வாழ்போவது பிறவி, பசி நோய்தான் செய்த படிரே. எனவே
தாழாது அறம் செய்மின் என்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். பிரிவு இடத்துல காட்டுவார், மத்தையானை ஏறி மன்னர் சூழ வருவீர்கள், செத்த போதில் ஆறுமில்லை சிந்தையுள் வைமின் என்றார். வைத்த உள்ளம் மாற்ற வேண்டாம் வம்மின் மனத்தீரே, அத்தர் கோயில் எதிர்கொள்வாடி என்பதை நாம் அடைவோமே என்று அவர் பாடுவதை நம்ம பார்க்கிறோம். எனவே மணிவாசக பெருமான் பல வகையான பிறப்புகளில் பிறந்து ஆட்பட்ட அந்த ஆன்மா நிறைவாக இறைவனுடைய திருவருள் வெளிப்படும் காலத்து அந்த பிறப்பு நின்ற நிலையிலிருந்து விடுபடுவதே ஆன்மாவிற்குரிய லட்சியம். அதுதான் வீடு பேறு. சாதனம் சாதனை என்று சொல்லக்கூடிய சைவ சித்தாந்தத்துல சாதித்தல் என்பது எதுவாக இருக்குமானால் ஆன்மா சாதனைக்குரியது ஆன்மா. எதை சாதிக்க வேண்டும் என்றால் வீடு பேற்றை சென்று அடைதல் தான் அதற்கு சாதித்தல் என்பதாக அமைய பெற்றிருக்கிறது என்ற வகையில இந்த பகுதியில 26வது பகுதியில வரிகள்ல இருந்து 32வது வரி வரை அமைய பெற்றிருக்கின்ற புல்லாகி பூடாய் புழுவாகி மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் தேவராய் முனிவராய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன். உயிர் மெலிந்து விட்டது. உயிருக்குன்னு ஒரு இயல்பு இருக்கும் பாத்தீங்களா, அந்த உயிருக்கான இயல்பு தேய்ந்து தேய்ந்து ஒன்றாய் என்றார் மணிவாசக பெருமான். அப்படியே தேய்ந்து போய்விட்டது. ஒரு பொருள் இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு நவீன காலத்துல எத்தனையோ கருவிகள்லாம் நம்ம வீடுகள்ல இருக்கிறது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா அந்த மின் விசிறி என்ற ஒன்றை எடுத்துக்கொள்ளுங்க. அது தொடர்ந்து 24 மணி நேரம் இயங்குமானால் அதனுடைய உள்ளிருக்கக்கூடிய அந்த கருவிகள் சார்ந்த எல்லாமே என்ன ஆகும், தேய்ந்து தேய்ந்து வெப்பமாகி ஒரு கால எல்லையில எரிந்து போய்விடும். அப்படி எரியாமல் இருக்கணும்னா அது ஒரு 2 மணி நேரம் ஓடுச்சுன்னா 2 மணி நேரம் ஓய்வுவிடும். அப்படி அனைத்து இயக்கினால்தான் அது இயங்கும். தொடர்ந்து நீங்கள் இயக்கிக் கொண்டே இருப்பீர்களானால் அது தன்னுடைய கால நீங்க கேரண்டி கொடுக்குறாங்க, வாரண்டி கொடுக்குறாங்க, 2 வருஷம் ஓடும்னா நீங்க தொடர்ந்து அந்த சுவிட்ச் ஆஃப் பண்ணாம ஓடிக்கொண்டே இருந்தால் என்ன ஆகும்னா நீங்க சொன்ன கால எல்லக்குள்ள அது வராது. அதுக்கு முன்பாகவே அது கெட்டுவிடும் என்பதை போல இறைவன் பிறப்பை கொடுப்பது வினை அனுபவத்திற்காக, இறப்பை கொடுப்பது உயிர்க்கு ஓய்வு கொடுப்பதற்காக என்று பல வகையான பிறப்புகளை ஆட்படுத்தி நிறைவிலே வீடு பெற்று நிலையை ஆன்மா அடையும் என்பதாக இந்த பகுதியில் அமைய பெற்றிருப்பதாக சொல்லி இறைவனுடைய திருவருளும் குருவருளும் என்கின்ற அருள் செய்ய மணிவாசக பெருமானருடைய சிவபுராணத்தினுடைய இந்த பகுதியை சிந்தித்து இந்த அளவில் அடியன் நிறைவு செய்கின்றோம். நன்றி. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. நன்றி ஐயா, மிகவும் அருமை. அவ்வளவு நிறைய விடயங்களை எல்லோருக்கும் இன்றைக்கு அந்த திருவருள் கிடைச்சிருக்கும். உங்களோட வார்த்தைகள்ல இருந்து வந்த நல்ல 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 வீடு பேறு நிறைய விடயங்களை சொன்னீர்கள். யாராவது தோத்து கூறுவார்கள், நான் அந்த நேரத்தை எடுக்கவில்லை. சிவஞான சோதியம்மா, விஜயலட்சுமி. வணக்கம் 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 ஐயா. உண்மையா வீடு பேறு என்றது நாங்கள் அந்த பிறவிக்குள்ள நாங்கள் அடைபட்டு கிடக்கிற நாங்க விடுதலை அடைகிறார். வீடு பேறு விடுபடுதல் என்றதை வடிவா சொன்னீங்க ஐயா. உண்மையா அந்த பெறுதல் நாங்கள், அதாவது விடுதல் பெறுதல் வீடு பேற்று, அதுதான் அந்த உண்மையிலேயே எங்களுடைய அந்த வாழ்வின் பூரணம். அந்த வீடு பேரை அடைகிற அந்த உறுதி என்றதை வடிவா சொன்னீங்க. அந்த என்ன வடிவா அந்த ஒவ்வொன்றுக்கும் நீங்க ஒவ்வொரு கருத்தையும் விளங்கப்படுத்துறதுக்கு எடுக்கப்படுற சான்றுகள் ஒவ்வொன்றும் அருமையா இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் இந்த தம்மையை புகழ்ந்து என்றதுல வீடு சோறுங்கூரையும் இம்மையே தரும் சோறுங்கூரையும் என்ற அந்த உண்மையா இதெல்லாம் ஒரு பொருத்தப்பாட நாங்க அதுல அறிகிறதுக்கு உண்மையா ஒரு நல்ல ஒரு தளமாக இருக்கிறது இந்த பொருத்தப்பாடு எடுக்கிறதுக்கு. அடுத்த இந்த பேய் என்றத வடிவா சொன்னீங்க. தன்னையே பேய் என்று காரைக்காலமையார் சொன்னதையும் வடிவா சொல்லி இருக்கிறீங்க. அடுத்த பிறப்பிற்கும் நாங்க இந்த பேயாக இந்த கொடும்பாவம் செய்தவர்கள் அடுத்த பிறவியில் அடுத்து இன்னொன்று கேள்வியாக இருக்கிறது எனக்கு.
இந்த கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் என்று சொன்ன நேரம் கல்லாய் என்ற நேரம் நீங்க எடுத்து சொன்னீங்க. அந்த அகலிகை கல்லாக வந்தது, கல்லுக்கு உயிர் இருக்குது. அடுத்தது கல்லா மனிதராண்ட கல்லா, அது ஒத்து வராத ஒரு சொல். அது 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 யாருமே அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. கல்லா மனிதராயன்றதுக்கு அப்படி அவர் சொல்லல. கல்லா மனிதராய் என்று மணிக்கு வாசல் அப்படி சொல்லி, ஏன்னா மனிதர் என்று ஏற்கனவே அவர் ஏலவே குறிப்பிட்டதுனால கல்லா மனிதராண்டின்னு இருக்கு, அவர் குறிப்பிடவில்லை. அந்த என்னுடைய பார்வையில நான் நினைக்கிறேன் என்றால், நாம் அந்த பாவங்கள் எல்லாம் கூட செய்தவர்கள் அந்த எங்களுக்கு 36 கருவிகளோட ஏதோ ஒரு அச்சு மாறி பிறக்கிற நேரம் நாங்கள் ஏதோ ஒரு பிறப்புக்குள்ள அந்த நாங்களோட பாவ கொடும் வினைகளுக்கு ஏற்ப அந்த கர்மாக்கு ஏற்ப இன்னொரு பிறவிய எடுப்போம் நாங்க. அதே நேரத்துல அந்த ஒரு பிறவிக்கும் வராம அங்க எத்தனையோ பேர்கள் அந்த திருவருட்பயன்ல சொல்லி இருக்கிறது ஐயா, அந்த நாங்க என்ன அந்த துறந்தார் சுரப்பா இருக்கின்ற. எனவே அந்த நாம இறந்தவர்கள் பிறக்கிறவர்களுக்கு சமமாக இருக்கிற என்று சொல்றதால இறந்தவர்களுடைய அந்த அந்த ஆத்மாக்கள் திருவடி நிழலை அடையாத அவங்களுடைய அந்த அந்த பாவ புண்ணிய கணக்கு கூட வந்து பாராத நிலையில அவங்க தொங்கி போய் அவங்க அடுத்த பிறப்புக்கா அல்லது தொஸ்கமா நரகமா அல்லது பூதராசரிதமா யாதன உடலா ஏதோ ஒரு அவர் கணக்கு கூட எடுத்து பார்க்காத கேவலமான ஒரு நிலையில தொங்கப்பட்டு அவங்க இருக்கிற அந்த நிலையில அவங்களோட பாவ புண்ணிய கணக்கு எடுத்து பார்க்கல. அந்த அளவு கோடி கணக்குல ஆத்மாக்கள் இறந்து போய் இருக்கிறாங்க இந்த பாவங்களை செய்யறதுக்கு. அந்த அவங்களோட அந்த அதாவது வாழ்க்கை ஃபைல் என்று நாம ஃபைல் அவங்களோட அந்த அட்டைகள் எடுத்து பார்க்கல. அப்படியான அதுல கொடும்பாவம் செய்தாக்கள் கூட அந்த 36 கருவிகளோட அந்த உருக்கிடைக்காம கல்லுக்குள்ள ஒடுங்கப்பட்டிருக்கின்றது. அதாவது இந்த சில நேரம் அந்த விக்கிரகங்களை நாம வைப்போம் கோயிலுக்குள்ள, அந்த விக்கிரகங்களை வேற விக்கிரகங்களை பிரதிஷ்டை பண்ணி மாற்றும் பொழுது அதனுடைய சக்தி எடுத்து இங்க பாவனை செய்துட்டு கும்பம் பிம்பம் கோமம்ன்றதுல பாவனை செய்து இங்க வந்து அதை ஒடுக்கப்பட்டு பின்னுக்கு வைப்பாங்க தானே. ஆனா அதுல ஒடுக்கப்பட்டு இருக்குதே ஒழிய அதுல சக்தி இல்லாம இல்ல. அந்த நிலையிலதான் அகலிகை கல்லாக கிடந்து ராமன்ற காலடிபட்டதும் சிலை அது நவட அந்த கர்மாவை முடிந்ததும் அந்த ஒரு கணக்கு கொண்டு இறைவன் வச்சு அதை செய்திருக்காரு. அந்த கொடும்பாவம் செய்த ஆட்கள் கல்லாக கிடப்பாங்க. அவங்களுக்கு எந்த காலத்துல வருமோ என்ற அந்த நிலையில தான் இந்த தீர்க்க முடியாத தண்டனைக்கு கூடாம பிறவி தண்டனைக்கு மேலான தண்டனை கொண்டு வரையறுக்கப்படாத ஒரு பாவமாக செய்தவர்கள் தான் இப்படி கல்லாய் அந்த பிறப்பு கூட நான் பிறந்துட்டேனே என்றது மாதிரியான ஒரு சிந்தனை இருக்கு. அது சரியா இருக்குமா? சைவ சித்தாந்தத்துல பாடான நிலை என்று ஒரு நிலை உண்டு. பாடான நிலை, அதுல நீங்க ஒரு வாதமே உண்டு. பாடானவாதிகள் என்று ஒரு பிரிவினரே இருப்பாங்க. முக்தியில ஆன்மா கல் போல கிடக்கும் என்று சொல்லக்கூடிய நிலையெல்லாம் பார்க்கலாம். அந்த பிறப்புக்கு நீங்க சொன்னது போல கொடும் பாவம் செய்தவர்கள் மீண்டும் பிறப்புக்கான நிலையோட வாரான நிலையில பல காலம் கிடக்கும் பொழுது கல்போல கிடப்பாங்க. அதுக்கு பாடான நிலை என்று பெயர். அதை சொன்னதாக சொல்வது கூட ஒரு இடம் உண்டு. நீங்க சொல்வது இடம் கொடுக்கக்கூடிய இடம் தான். அதே போலதானே அந்த வேற்று விகார உடற்குடம்பின் உட்கிடப்ப என்று மாணிக்க வாசகர் சொல்றார். அப்ப அந்த ஆத்மா வந்து நம்மளோட உடலுக்குள்ள கேவல் நிலையில தந்து பிறகு சகல நிலையில இருந்து சுத்த நிலைக்கு மாறி எங்களோட ஆத்ம விசாரங்கள் எல்லாம் மாறுற நேரத்துல அந்த சின்ன வயதிலையும் இப்ப என்னுடைய பேர் சிவானந்த ஜோதி என்றால் நான் இப்ப கன்னியாக இருக்கும் பொழுது என்னுடைய பெயர்ல மாற்றம் இல்லை, சிவானந்த ஜோதி தான். முதிர்வு அடைஞ்சு கிளவி ஆகினத்துக்கு பிறகு சிவானந்த ஜோதி தான். அவர் விகாரமாக உடம்பு மாறுதேவில ஆத்மா உயிருக்கு வந்து எந்த விதமான மூப்பு இளமை வளர்ச்சி அதுகள் இல்லை என்று அதான் வேற்று விகாரமாக கிடக்கிற இந்த உடம்புக்குள்ள கிடக்கிறதுன்றத கூட இந்த நாவுக்கரசர் கூட ஆற்றேன் அடியேன் அதிகை கடியில ஆற்றேன் இந்த இதுக்குள்ள அந்த உடம்புக்குள்ள கிடக்கிறதுக்கு எனக்கு ஆற்றேன் எனக்கு விருப்பம் இல்லை, அதுக்கு வந்து மாற வேணும்னு நாவுக்கரசர் சொல்ற போதுதான் ஔவையாரும் சொல்றாரு என்ன, இளமையில் வறுமை என்று சொல்லிட்டு அதனிலும் கொடுமை ஆற்றோனா தொழுநோய். அப்ப ஆற்றோனா தொழுநோயை வந்து எனக்கு இந்த அதுக்கு மாற்று இது இல்லாத தொழுநோய் ஆற்றோனா அது விருப்பம் இல்லாதது என்றத அந்த 2-3 வசனங்கள்லையும் அதை சொல்ற நேரத்தால அந்த வேற்று விகார ஆற்றேனுமையா அந்த குடம்பை என்ற நேரம் அந்த உடம்பைத்தானே சொல்லப்படுகிறது. விடற்குடம்பை குடம்பை என்றது
எல்லா படியாலும் எண்ணிலா உடம்பை பொல்லாப்புழு நோய் புழு மலி நோய் புன்குரும்பை நல்லார் அறிந்திருப்பார் அதனால் ஆங்கமல நீர் போல் பிறந்திருப்பார் பேசார்கள். அப்ப நீங்க சொன்ன மாதிரி அருளாளர்கள் தான் அந்த இறப்பை கொண்டாடுவாங்க ஐயா. ஏனென்றா அருளாளர்கள் பிறவிய விட்டு விலகுவதற்காக அதை செய்யறவங்க. இவங்க நாங்க தான் பிறப்ப விரும்புறோம் என்ன விரும்புறோம். அதைத்தான் அவர் சொல்லப்படுகிறது. இந்த பிறப்புக்காக அந்த அந்த நல்லார் அறிந்திருப்பார், உண்மையாகவே அந்த அருளாளர்கள் அறிந்திருப்பார். அவங்க எப்படி நடப்பாங்க வாழ்க்கை ஆங்கமல்ல நீ பிறந்திருப்பார் பேசார் பிறர்க்கு என்று சொல்றாரு. நன்றி ஐயா, உண்மையா மேலதிக விளக்கங்கள் என்னண்டு உங்களை வாழ்த்து என்று சொல்லலாம். உண்மையிலே இல்லையா இல்லை. நன்றி ஐயா, நன்றி நன்றி. வேற யாராவது ஐயாவுக்கு நேரம் இருக்கோ தெரியாத யாராவது ஏதாவது கதைக்க வேணும், கேள்விகள் ஏதாவது இருந்தா யாராவது கதைக்கலாம். நன்றி சிவஞான சோதியம்மா. வேற யாராவது? நன்றியா, திருவடி வணக்கம். வேற யாராவது ஐயாட்ட ஏதாவது கேள்வி கேட்க விருப்பம்ண்டா யாராவது கேட்கலாம். நன்றி ஐயா, எல்லாருக்கும் நல்லா விளங்கி இருக்குது. இன்னைக்கு நீங்க எடுத்தது நல்ல பகுதி தானே, அந்த தொடர் வகுப்புல வந்தது. அகரன் ஏதாவது சொல்ல போறீங்களா? நன்றி ஐயா, திருவடி. அகரன் மியூட்ல 2 கதைக்கிறீங்க. ஐயாவுக்கு நன்றியை தவிர வேற என்ன ஐயா சொல்றது? ஏன்னா நீங்க சொல்லும் போது டக்கு டக்குன்னு ஒரு சந்தேகம் வரும்போது நீங்க அடுத்த லைன்லயே அந்த சந்தேகத்தையும் சொல்லிடுறீங்க. அப்ப என்னத்தங்க ஐயா கேட்கறது? எல்லாம் விளங்கப்படுத்தி சொல்றபடியே ஒருத்தருக்கு அந்த சந்தேகம் கேள்வி இல்லை. நன்றி ஐயா, உங்கள் திருவடிகளை. அப்ப ஒரு டவுட் ஒண்ணு வருதுன்னா டக்குன்னு அடுத்த லைன்ல ஐயா அதை சொல்லிடுவார். நன்றி நன்றி ஐயா. அகரன் சொன்ன போல இல்லாம அதே மாத்தான் போகுது. நன்றி நன்றி ஐயா. மீண்டும் அடுத்தது உங்களை சந்திப்போம். பாதங்களை வணங்கி வணக்கம். நன்றி ஐயா. திருவடி நம. நன்றி ஐயா, மிக்க நன்றி. ஓம் நம சிவாய. நம சிவாய. நன்றி ஐயா. நிக்கிறீங்களா? இதுல நிக்கிறாண்டே தெரியல. பத்மாமா சரி. ஓம் நம சிவாய.